உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். நம் நாட்டிலே ஒரு நாள் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நாம் இன்னும் ஒரு முறை கிறிஸ்துவை உறுதியோடு பிரதிபலிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு முறை என்னை உற்று ஆராய்ந்து பார்த்து தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தை தவிர இந்த பூமியில நம்முடைய ஆயுசு நாட்டில் கூட்டப்படுவது இல்லை என்பதை நீங்கள் அறிவுறுத்த நான் தாழ்மையாக வைத்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த மேன்மையான அந்த பாக்கியத்தை நாம் பெற்று இன்னும் ஒரு முறை கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி அவருடைய சாயலோடு நம்முடைய சாயலை ஒப்பிட்டு பார்த்து தேவனுடைய அந்த குணலட்சணங்களை பிரதிபலிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணம் நம் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். வந்திருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக நாம் செலவிட போகிற இந்த கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நாம செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மிஸ்ஸஸ் சசிகலா ஜெபம் பண்றீங்களா? சரிங்க ஐயா. ஜெபா. உன்னதங்களில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாட்களிலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த சுத்த கிருபையா ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த காலை வேளையில எங்கள் அனைவரும் சுகபலம் ஜீவனோடு எழுப்பி உங்களுடைய செய்தியை கேட்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இதை பேசக்கூடிய உங்க மகனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் அந்த மகனை ஆட்கொண்டு அப்பா உற்சாகத்தின் ஆவி அந்த மகனுக்கு தந்து என் தகப்பனே சொல்லக்கூடிய செய்தியை என் தகப்பனே ஆவியான் மூலமா எங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் உடல் ரீதியா ரொம்ப பலவீனப்பட்டவர்கள் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. என் தகப்பனே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் சொன்ன தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் சொன்னது போல எங்களை பலங்களை தானே எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. தகப்பன செய்திகளை நாங்கள் முழுவதுமாக கேட்கத்தக்கதாக தடைகள் யாவற்றையும் எங்க இயேசு கிறிஸ்துவின் அகற்றி போட்டு தொடக்கம் முதல் முடிவரும் இந்த பிரசன்னம் எங்களை மத்தியில காணப்பட வேண்டுமாய் இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பரம தந்தையே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதும் கூட நாம் சிலராக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுகளில நாம் படிக்கும்படியாய் தேர்ந்திருக்கிற ஒரு தலைப்பு வேதாகமத்தை தீர்க்க தரிசன ஆவியின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். அது உண்மையிலேயே கொஞ்சம் கடினமானது. இதுலதான் இருக்கும் அப்படின்னு இந்த பகுதியில இருக்கிறத படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு பிரயாசப்படும் பொழுது தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளில புரிந்து கிடக்கிற உண்மைகளை அறியும் பொழுது நிச்சயமாய் இந்த தீர்க்க தரிசன ஆவியின் மரணத்தை சபைக்கு தேவன் கொடுத்ததற்காய் தேவனை நாம் சோஸ்தரிக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிற உண்மைகளுக்காக தேவனை சோஸ்தரிக்க வேண்டும். நம்ம அறிய முடியாத வேதாகமத்தின் மூலமாக மாத்திரம் வேதத்தை மாத்திரம் சார்ந்திருந்து அறிய முடியாத மிக மேன்மையான உண்மைகளை கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக நமக்கு சொல்லி இருப்பதற்காக நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நம்ம கடந்த சில வாரங்களாக படித்து வருகிறோம். சிருஷ்டிகரை படித்தோம், காயினுடைய பாவத்தை படித்தோம்,
இன்னைக்கு நம்ம படிப்பதற்காக தேர்ந்து கொண்டிருக்கிற தலைப்பு ஏனோக், தேவனோடு சஞ்சரித்தல். ஏனோக் அப்படின்னு சொன்னா வேதாகமத்துல நம்ம பக்கங்களை புரட்டினோம் என்று சொன்னால் ஒரு சில வசனங்களில அது அவரை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில அவரை தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்கிற அந்த ஒரு வாக்கியம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இதற்கு மேல வேதாகமத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் அந்த தலைப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். ஏனோக்கை குறித்து படிப்பதற்கு தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். நாம் படித்த அந்த சரித்திரத்தை தொடர்ந்து கொஞ்சம் வாசித்து ஏனோக்கு எப்படிப்பட்ட காலத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில பிறக்கிறார், அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொன்னால் அவர் எப்படி தேவனோடு சஞ்சரித்தார், அவர் என்னென்ன செய்தார் என்கிறவைகளை கொஞ்சம் உட்கார்ந்து அமர்ந்திருந்து வாசித்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது அவசியமா என்பதை தெரிந்து அவசியமானால் நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதற்கான பிரயாசத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நாம என்ன செய்ய போறோம்னா ஏனோக்கை குறித்து படிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நீங்களும் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? இல்ல ஸ்கிரீன்ல வரும் அதை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க மாஸ்டர், கையில இருக்குங்க மாஸ்டர். ஆமா, வேதத்தை புரட்டி பழகிருங்க. நான் படிக்கும்போது கூட எங்க பக்கத்துல வேதத்தை வச்சுதான் படிப்பேன். ஏன்னா வேதம் புரட்டு பழக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம கரங்களில் இருக்க போற ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா அந்த பைபிள் மாத்திரம் தான். தீர்க்க தரிசன எழுத்துக்களோட கிடையாது, பைபிள் மாத்திரம் தான். அதனால இந்த மொபைல், லேப்டாப் இதெல்லாம் தூக்கிட்டுலாம் ஊழியர் செய்ய போறதில்லை. அது எல்லாம் போயிடும், உபயோகமில்லாத பொருளாக மாறிடும். அதனால வேதம் மாத்திரம்தான் நம்முடைய கரங்களிலே இருக்க போகிறது. அதனால அதை வைத்துக் கொள்ளுங்கள். வசனங்கள் சொல்லும் பொழுது அதை எடுத்து வாசிக்கும் போது வேதாகமத்தின் மூலமாய் பின்பற்ற பழகிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தெளிவான ஒரு வாக்கியம். தேவன் மனிதனை தேவனுடைய சாயலில் சிருஷ்டித்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை தேவனுடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிந்தானே. ஆண்டவர் மனிதனை அவருடைய சாயல், நம்ம படிச்சிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. சாயல் என்று சொல்லும் பொழுது உள்புறமான குணத்தையும் அது குறிக்கிறது, வெளி தோற்றத்தையும் குறிக்கிறது. இரண்டும் நம்ம தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை, தேவனுடைய சந்ததியை உண்டாக்குவதற்காகத்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நல்லா தெரியும், நன்றாக தெரியும், மனிதன் விழுந்து போனான். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டும் பொழுது இந்த வல்லமையோடு கூட அவன் வெளியேற்றப்பட்டான் என்பதை அறிந்திருக்கிறான். சரி, அதுக்கு பிறகு மனிதனுடைய விழுகைக்கு பிறகு தேவ சந்ததி, தேவனுடைய சாயலில் பிறக்க வேண்டிய அந்த சந்ததி எப்படி பிறந்தது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நல்ல கவனமா இதை கேட்டுக்கிடுங்க. நம்ம பெரிய பாடமா இதை படிக்க போறது இல்லை. ஆனா இதுல மிகப்பெரிய தவறான உபதேசத்தை சிலர் சபையில போதித்து வருகிறார். விழுந்து போன மனிதனுடைய பிறப்பை மிகவும் தவறாக போதிக்கிற ஒரு அனுபவம் சபையில காணப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க எங்கேயாவது ஒரு சத்தியத்தை சொல்லும் போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இப்படி தீர்க்க தரிசன ஆளுடைய எழுத்துக்களை உறுதியாய் பற்றி கொண்டில்லாதபடி அந்த கேள்விக்கு எப்படியாவது பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன தவறான உபதேசத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வதை நான் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு உபதேசம் தவறுதலாக பேசப்படுகிற நான் அனைவர் மூலமாய் கேட்டு இருக்கிறேன். அகல கவனமாய் கவனித்துக் கொள்கிறேன். மனிதன் பாவம் செய்த பிறகு, விழுந்த பிறகு, ஏதனை விட்டு வெளியேற்ற பிறகு அவன் பெற்ற குழந்தை,
அவனுடைய சந்ததி எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயர் இட்டார். வெளிப்படையாக வசனம் சொல்லுகிறது, ஆதாம் ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்பு அவன் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை பெற்றெடுத்தான் சொன்ன, தேவனுடைய சந்ததியாக அவன் பெற்றெடுக்கவில்லை, அவனுடைய சந்ததியாக அவனுடைய சாயலை அவன் பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய சந்ததியாக மாற்றப்படுகிறார்கள். இது கற்பனை கதை அல்ல, கற்பனை கதை அல்ல. வேதாகமம் சொல்லுகிற இந்த உண்மையை, வேதாகம் சொல்லுகிற இந்த உண்மை, அதாவது மனிதன் விழுகைக்கு பிறகு சந்ததியை பெற்றெடுக்கும் பொழுது அவன் அவனுடைய சாயலில, பாவ சாயலில, மரணத்துக்கு ஏதுவான சாயலில அவன் சந்ததியை பெற்றெடுக்கிறான் என்பதை வேதம் சொல்லுகிற அந்த உண்மையை தீர்க்க தரிசன ஆவி வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். Patriarchs and Prophets பக்கம் 80. காயின் அல்லது ஆபேலை விட சேத்து சிறப்பான உயரம் உடையவனாக இருந்தான். சேத்தை குறித்து எழுதுறாங்க, அவன் காயினை காட்டிலும் ஆபேலை காட்டிலும் மிகுந்த உயரமுடையவனாக இருந்தான். மேலும் ஆதாமின் மற்ற குமாரர்கள் இருந்ததை காட்டிலும் மிக நெருக்கமாக ஆதாமின் தோற்றத்திற்கு ஒத்திருந்தான். கிட்டத்தட்ட ஆதாமை போல அவன் இருக்கும்படியாக அவன் தோன்றியிருந்தான். ஆபேலின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து அவன் ஒரு தகுதியான குணமுடையவனாக இருந்தான். எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் ஆபேல் என்ன தீர்மானத்தோடு வாழ்ந்தான், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தீர்மானித்து காணப்பட்டான். ஆயினும் கவனமா கேட்டுங்க, ஆயினும் காயினை விட எந்த அதிகமான இயற்கையான நன்மை அவன் பெறவில்லை. காயின் துன்மார்க்கமா போயிட்டான்ல, அவனை காட்டியும் சிறப்பெல்லாம் அவன் எதுவும் பிறந்தெல்லாம் வரல. எப்படி காயின் பிறந்தாலும் அப்படிதான் சேத்தும் பிறந்தான், அப்படிதான் ஆபேலும் பிறந்தான். தெளிவா சொல்றாங்க. ஆயினும் காயினை விட எந்த அதிகமான இயற்கையான நன்மையை அவன் பெறவில்லை. ஆதாமின் சிருஷ்டிப்பை பற்றியதில் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆதாம ஆண்டவர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் மனிதன் விழுகைக்கு பின் தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று எடுத்தான் என்று கூறுகிறது. ஆதாம் தேவனுடைய சாயலில் பாவமற்றவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது சேத் காயினை போல அவனுடைய பெற்றோர்களின் விழுந்து போன சாயலை பெற்றோர்களிடமிருந்து பெற்றான். என்ன சாயல்ல பிறகுறாங்க? விழுந்து போன சாயல்ல தான் மனித சந்ததி பிறக்கிறது. விழுகைக்கு முன்பாக ஒரு சாயல் இருந்தது, பாவம் இல்லாத ஒரு சாயல். அந்த சாயல தேவனுடைய சந்ததியை பெற்றெடுக்கிற வல்லமையோடு ஆதாமும் ஏவாளும் காணப்பட்டார்கள். அந்த தெய்வ சாயல்ல மனிதன் பிறக்கவில்லை. எப்படி பிறக்கிறான் என்று சொல்ல நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படையாக சொல்றாங்க. ரொம்ப கவனமா சொல்றாங்க. நீங்க குழம்பிடக்கூடாது. அனைகர் எழும்பின என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதன் பிறக்கும் பொழுது பரிசுத்தமாய் பிறக்கிறான், அதற்கு பிறகுதான் பாவம் செய்து மரணத்துக்குரியமாய் மாறுகிறான் என்கிற நிலையிலே அவர்கள் போதிக்கிறார்கள். ஏன்னு சொன்னா என்ன கேள்வி எழுப்பப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிறந்ததுனாலே அவர் பாவம் செய்யாமல் இருந்து விட்டார். நம்ம பாவத்துல பிறக்கிறோம், அதனால நம்ம இடத்துல பாவம் உண்டாகிறது என்று சொன்னதுனாலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுனாலே, அதன் அடிப்படையில கேட்கப்பட்டதுனால உடனே என்ன செஞ்சான் பிரசங்கர், எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா, நாமும் இயேசுவை போல பாவம் இல்லாமல் தான் பிறக்கிறோம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது. தீர்க்க தரிசன அவன் எழுத்துகள் உறுதியாக இருக்கிறது. ஆதாம் தேவனுடைய சாயலில் பாவமற்றவனாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கும் பொழுது சேத்து காயினை போல அவருடைய பெற்றோர்களின் விழுந்து போன சாயலை பெற்றோர்களிடமிருந்து பெற்றான். காயினுடைய பிறப்புக்கும் சேத்தினுடைய பிறப்புக்கும் ஆபேலுடைய பிறப்புக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. பிறந்த பிறகு அவர்கள் தீர்மானித்து ஓடின ஓட்டத்துல பெரிய வித்தியாசம் நிச்சயப்படுகிறது, காணப்படுகிறது. ஆனால் மீட்பரின் அறிவையும் நீதியில் போதனையும் அவன் பெற்றான். தெய்வீக கிருபையினால் அவன் தேவனை சேவித்து கனம் பண்ணினான். மேலும் ஆபேல் வாழ்ந்திருந்தால் அவன் செய்தி இருப்பது போல, ஆபேல் இருந்ததா என்ன செஞ்சிருப்பானா அப்படி போல பாவமான மனிதர்களுடைய மனங்களை பரிசுத்தத்திற்கு திருப்பவும் மற்றும் அவருடைய சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியவும் அவன் வேலை செய்தார்.
ரொம்ப அழகா இருக்கிறது. நம்முடைய பிறப்பு மரணத்துக்கு ஏதுவான பிறப்பு தான். அந்த மரணத்துக்கு ஏதுவான பிறப்புல இருந்து நம்மளை மீட்பதற்கு தான் கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல போகும்போது நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். மரணத்துக்கு ஏது இல்லாதவர்களாய் மாறுகிறோம். நம்ம பிறப்பு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தினாலே அவர் என்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே நான் அவருக்குள்ளாக புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுகிறேன். அதனால மீண்டும் பிறக்கணும்னு சொல்றேன். என் பிறப்பு சரியான பிறப்பு இல்ல, இச்சையினால் உண்டாகிற பிறப்பு, மரணத்துக்கு எதுவான பிறப்பு. என் சாயல் தேவ சாயல் இழந்திருக்கிறது. இந்த தேவ சாயலை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீண்டும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டேங்குது. அதனால இந்த இதுல எந்த விதத்தை குழப்பத்துக்குள்ள நீங்க ஆகிறாதீங்க. இன்னொன்னு உறுதியான ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன், பக்கம் 57. சரியானதை செய்கின்றதை ஆபேலின் இடத்தை எடுக்க சேத் ஒரு தகுதியான குணமுடையவன். ஆயினும் காயினை விட எந்த அதிகமான இயற்கையின் நன்மை அவன் பெறவில்லை. அவன் பாவத்தில் பிறந்தான். ஆனால் தேவனுடைய கிருபையின் மூலம் அவருடைய தகப்பன் ஆதாமின் உண்மை உள்ள போதனைகளை பெறுகின்றதில் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அவர் அவரை கனப்படுத்துகிறான். அழகா இருக்கீங்களா? அவன் பாவத்துல பிறந்தான். வளர்ந்து வரும் பொழுது தேவனை அறிந்து தன்னுடைய தகப்பனுடைய போதனையினால ஈர்க்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவன் தீர்மானித்தான். இனி இந்த போதனைகள் யாராவது நம்ம பாவம் இல்லாமல் பிறக்கிறோம், இயேசு போலதான் நம்மளும் பிறக்கிறோம், நம்ம பாவத்துல விழுந்ததுனாலதான் நம்ம இல்ல இல்ல நம்ம பிறப்பு பாவமா மாறிடுச்சு. எந்த நிலையிலையும் ஒரு ஜீவன் கூட ரட்சிக்கப்பட முடியாது. அதனாலதான் கிறிஸ்து பரலோகத்தை விட்டு விட்டு தேவனுடைய சாயலை விட்டு விட்டு தேவனுக்கு குமாரனாக இருக்கும் அந்தஸ்தை விட்டு விட்டு மனித சாயலுக்கு மாறினார். ஆதாமினுடைய இடத்தில் நின்று அவர் என்ன செய்தார்? மேற்கொண்டு நிரூபித்து காட்டினார். அந்த நிறுவனத்தின் மூலமாக அவருடைய ஜீவனின் மூலமாக நான் என்ன செய்றேன்? மீண்டும் புது சிருஷ்டியாக்கப்பட்டு மீண்டும் பிறந்தவனாக காணப்பட்டு பாவத்துக்கு மறித்தவனாக நீதிக்கு உயிர்ப்பிக்கிறவனாக காணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட ஓடுவதற்கான ஒரு வழியை, ஒரு பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த மனதில் வைத்துக் கொள்ள. ஏனோக்கினுடைய பிறப்புக்கும் என்னுடைய பிறப்புக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஏனோக்கினுடைய பிறப்புக்கும் காயினுடைய பிறப்புக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. பிறந்த பிறகு அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் காணப்படுகிற வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அதனாலதான் வேதம் என்ன செய்கிறது? போய் சகல ஜாதிகளுக்கும் சொல்லி ஒரு வாய்ப்பை கொடு, அவன் தீர்மானிக்கட்டும், கிறிஸ்துவுக்குரியவனாய் தீர்மானிக்கட்டும் என்று சொல்லுது. நாமும் ஆபேலை போல சேத்தை போல கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக தீர்மானித்தோம் என்று சொன்னார். நிச்சயமாய் காயினை போல நிச்சயமாக நம்ம சேத் ஏனோக் இவர்களை போல ஆபேலை போல நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இந்த சேத்துக்கு பிறந்தவன் தான் யார் என்று சொன்னால் ஏனோக். அதாவது 7ஆம் தலைமுறை உடனே அந்த சேத்தினுடைய சந்ததி, அந்த அந்த பரிசுத்த சந்ததியினுடைய அந்த வழியில பிறந்தவர் தான் ஏனாக். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எடுக்கல, நேராயிரும். துன்மார்க்க சந்ததியிலையும் இந்த பேரை வச்சிருப்பாங்க. காயினுக்கு பிறந்து வருகிற அந்த சந்ததியிலையும் பேர் குழப்பத்தை சாத்தான் எப்படி வேணாலும் உண்டாக்கும். ஏனாக் அப்படின்னு நம்ம கணமுடித்து படிச்சிட முடியாது. யாருடைய சந்ததியில பிறந்தவன் ஏனாக் என்று சொன்னால் சேத்தினுடைய சந்ததியில அவன் பிறந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். நம்ம நேரம் பாடத்துக்கு போயிடுவோம். அந்த சந்ததி அதெல்லாம் நம்ம அந்த வசனங்கள்லாம் வாசித்த நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. ஏனோக்கு சேத்தினுடைய அந்த சந்ததியில பிறந்தவன் 7ஆம் தலைமுறையாக பிறந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஏனோக்கு குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான். ஏதோ ஏனோக்கு ஒரு விசேஷித்த ஒரு குணம் இருக்கிற மாதிரி வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம படிக்கிறோம். ஆனா ஏனோக்கு போல அநேகர் தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நோவாவினுடைய வம்ச வரலாறு ஆதியாகமம் 6:9 நோவாவினுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 162 நீங்கள் வாசிக்கும் பொழுது எலியா
எலியா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மாத்திரமல்ல, இன்னும் முன்னாடி போன சேத்து, ஆதாம் எல்லாம் யாரோடு ஒரு சஞ்சரித்திருந்தார்கள்? ஆபேல் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதை வைத்து விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த சந்ததியினுடைய வரிசை, அந்த பிறப்பு, அந்த 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 லிஸ்ட்ல யாரெல்லாம் அந்த பரிசுத்த சந்ததி அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைன் அவர்கள் இல்லை, யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த சந்ததியினுடைய இடத்துல வருவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், தேவன் மனிதனை ஏன் உண்டாக்கிறது சொன்னார்? தேவனுடைய சந்ததியை பெறத்தானே. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய சந்ததியா இருக்கிறதுக்கு தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த வரிசையில் வருவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். Let him up, பக்கம் 193. பாபிலோனியர்களின் ஞானத்தை பெற்றதில் தானியேலும் அவனுடைய தோழர்களும் அவர்களுடைய சக மாணவர்களை விட மிகவும் வெற்றிகரமானவர்களாக இருந்தார்கள். தானியேலுடைய தோழர்கள் யாரு என்று நமக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள்னா வெற்றியானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. புறஜாதி இனத்தின் பொய்யான மதங்களுக்கு மத்தியில் உண்மையான மதத்தின் பிரதிநிதிகளாக நிற்க அவர்கள் அறிவின் தெளிவு, அவர்கள் அறிவின் தெளிவு அவர்கள் அறிவின் தெளிவு கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அறிவு தெளிவு கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஒரு கிறிஸ்துவ தன்மையை முழுமையாக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். யாரு? தானியேலுடைய நண்பர்கள். மேலும் தேவன் தாமே அவர்களுடைய ஆசிரியர். தொடர்ந்து ஜெபம், நேர்மையான படிப்பு, காணப்படாதவரோடு தொடர்பு வைத்து அவர்கள் ஏனோக்கு செய்தது போல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். என்ன செய்திருக்காங்க? தானியேல் நண்பர்கள் அசரியா, அனனியா, மிஷாவேல், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்று மறுபெயரிடப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தேவன் தாமே அவர்களுடைய ஆசிரியர். தொடர்ந்து ஜெபம், நேர்மையான படிப்பு, காணப்படாதவரோடு தொடர்பு வைத்து, காணப்படாதவரோடுனா பரலோகத்தின் தேவனோடு தொடர்பு வைத்து அவர்கள் ஏனோக்கு செய்தது போல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போ தேவனுக்கு என்று வாழ தீர்மானிக்கிற பிள்ளைகள் யாரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும்? யாரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும்? சொல்லுங்க, யாரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும்? தேவனோடு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏனோக்கு மாத்திரம் சந்தித்து இருந்தா கொஞ்சம் முக்கியமானவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா, எல்லாரும் தேவனோடு சஞ்சரித்து இருக்க வேண்டும் என்பது நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. காஸ்பல் ஒர்க்கர்ஸ் பேஜ் 54. ஏனோக்கு இருந்தது போலவே கர்த்தருடைய 2வது வருகையின் போது மனிதர்களிலிருந்து மீட்கப்பட்டவர்களின் குணத்தின் பரிசுத்தம் இருக்க வேண்டும். யார் இருந்த மாதிரி இருக்கணுமா? ஏனோக்கு இருந்த மாதிரி மீட்கப்படுவருடைய பரிசுத்தம் இருக்கணுமா? ஆனா ஏனோக்கு குறித்து போய் பைபிளை தேடினீங்க அப்படின்னு சொன்னா அவன் தேவனோடு சஞ்சரித்து இருந்தான் என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்க முடியும். அவன் 2ஆம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் முடித்தான் என்கிற ஒரு வாக்கியத்தை பார்க்க முடியும். ஆனா யாரை போல சந்தித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆவி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 2ஆம் வருகையில மீட்கப்படுகிற எல்லாரும் ஏனோக்கின் குணத்தை, அந்த பரிசுத்தத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். எஸ்ஏ பைபிள் காமன் வாலிபால் பக்கம் 1088. ஏனோக் தேவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ நிலைத்தன்மையின் ஒரு மாதிரியாக இருந்தது. ஏனோக்கின் வாழ்க்கை கிறிஸ்துவ நிலைத்தன்மை, ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததாம். பரிசுத்த உதடுகள் மட்டுமே தேவனுடைய வார்த்தைகளை கண்டனத்தையும் தீர்ப்பையும் பேச வேண்டும். இதை படிச்ச எனக்கு ரொம்ப மனபாரம் ஆயிடுச்சு. ஏன்னா பரிசுத்த உதடுகள் தான் வேதத்தை பேசணும் அப்படின்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு இப்ப இந்த உதடுகளா நான் சொல்லி கொண்டு இருக்கிறோமே, இது எப்படி அங்கீகரிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்ட பொழுது எனக்கு மனதுக்குள்ள தோன்றிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய சன்னிதானத்துல நான் பாவி, இவைகளை சொல்வதற்கு தகுதியற்ற, 1000 ஆண்டவரே நீர் என்னை மன்னித்திருக்கிறீர் என்கிற பெரிதான நம்பிக்கையினாலே இவைகளை போதிக்கிறேன் என்கிற ஒப்புரவாதல் இல்லாமல் போதிக்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் தேவனுடைய சமூகத்தில் அருவருப்பாகவே காணப்படும் என்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல்
ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதில் பிரயோஜனம் இல்லை என்கிறதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஏனோக்கினுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் தேவனிடத்துல ஒப்புரவாகி பரிசுத்த உதடினாலே அவன் தேவனுடைய வார்த்தையை சொன்னான் என்பதை அறிய முடிகிறது. இங்க அறிய வேண்டிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ நிலைத்தன்மை, ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்க வேண்டும், தொடர்ந்து எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு யாருடைய வாழ்க்கை உதாரணம்? ஏனோக்குடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. ஆனா பைபிள்ல ஏனோக்குடைய வாழ்க்கையை அதிகம் நம்ம நினைச்சு முடியல, பார்க்க முடியல. கிரைஸ்ட் பக்கம் 46. ஏனோக் தேவனுடைய வழியில் தேவனோடு சஞ்சரித்ததால் பரிசுத்தமாக இருந்தார். கிறிஸ்து வரும்போது அவரை ஆகாயத்தில் சந்திக்க மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள், மரித்தவர்களானாலும் சரி உயிரோடு இருக்கிறவர்களானாலும் சரி, எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அவனில் உலகம் ஒரு உதாரணத்தை பெற்றது. இந்த உலகத்திலே தேவனை போல தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியாக வேண்டும், பரலோகத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த உலகத்துல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன யார் அப்படிங்கிற ஏனோக். நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி என்று சொல்லி, அது நிச்சயமான உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை பிரதிபலித்த அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் ஏனோக்கு. இந்த ஏனோக்க வேதம் தெளிவா சொல்லுது, அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு எடுத்துக்காட்டு. யாருக்கு அப்படின்னு சொன்னா, மீட்கப்படுகிற எல்லாருக்கும், ஆதாம் முதல் கிறிஸ்துவின் வருகை மட்டும் மீட்கப்படுகிற, உயிரோடு மரித்து உயிர்த்தெழுந்து மீட்கப்படுகிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு. யாரு அப்படின்னு கேட்டா ஏனோக். அப்போ ஏனோக்கை குறித்து படிக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எங்க போய் படிக்கிறது? ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், யூதாவுல அவரை பார்க்கலாம், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதுல என்ன ஆண்டவரை எனக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்குதாங்க தீர்க்க தரிசனாவி. அதுக்குதான் அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி கொடுத்தாரு. இன்னைக்கு உதாசீனப்படுத்துறாங்க, தூக்கி தூர வச்சிருக்காங்க. ஏன் சபைக்கு போதிக்கும் போது கூட இந்த குறிப்புகளை போதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அநேகருக்கு அந்த எழுத்துகள் பிடிப்பது இல்லையா, அதனால நாங்கள் அதை தவிர்ப்போம். தவிர்க்கிற எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு தீர்க்க தரிசியை உதாசீனப்படுத்துகிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அது நமக்கு சரித்திரம் கற்றுத்தருகிற ஒரு உண்மை. யாரோ சபையில உட்கார்ந்து இருந்துகிட்டு தீர்க்க தரிசனம் பிடிக்கலங்கிறதுக்காக நான் தீர்க்க தரிசன வாக்கி நான் ஒதுக்குனேன் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட ஒரு சகோதரர் கூப்பிட்டாங்க, ஆங்கிலத்துல வாலிபர் பேருக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த சபையினுடைய வாலிபர்கள் வாலிபர்களுக்கு தலைவராக இருக்கிறவர் தீர்க்க தரிசனம் பிடிக்காதான், எலஞ்சோட் ரைட்டிங் பிடிக்காதான். அவர் மறுபடியும் சொன்னாரா அந்த சகோதரர்கிட்ட, கொஞ்சம் அந்த எலஞ்சோட் ரைட்டிங் இல்லாம பிரசங்கம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். நான் முதல்ல ஆயத்தம் பண்ண செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் தீர்க்க தரிசி அவசியம் சபைக்கு அப்படிங்கிற செய்தி தான் ஆயத்தம். அவருக்கு பிடிக்காது என்பதற்காக நான் உதாசீனப்படுத்த முடியாது. ஆயத்தம் பண்ணி முதல் பிரசங்கம் பேசினேன், 2வது பிரசங்கம் பேசினேன், 3வது பிரசங்கம் நாங்களே பார்த்துக்கிறோமே, அவர் வேண்டாமே அப்படின்னு அந்த தலைவர் சொன்னாரா. சந்தோஷம், காட் பிளஸ். நான் இழக்க முடியாது என்னுடைய ரட்சிப்பை. தீர்க்கதரிசியுடைய எழுத்துகளில் புதைந்து கிடக்கிற முத்துக்கள் என கிறிஸ்துவை போல மாற்றும். ஏனோக்கு தேவனுடைய வழியில் தேவனோடு சஞ்சரித்து பரிசுத்தமாக இருந்தான். கிறிஸ்து வரும்போது அவரை ஆகாயத்தில் சந்திக்க மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அவனில் உலகம் ஒரு உதாரணத்தை பெற்றது. நமக்கு ஒரு மாடல், ஒரு மாதிரி. யார் அப்படின்னா ஏனோக்கு இருந்தது போல நாம் இருக்க வேண்டும். அப்ப ஏனோக்கு குறித்து படிச்சாகணும். ஏனோக்கு இருந்தது போல இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், எலியா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தானியேலுடைய நண்பர்கள் அனனியா ஆசரியா மிஷால் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, அது சொல்றேன், ஏன்னா அந்த பேரை சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். நகரத்தினுடைய பிள்ளைகளே, அப்ப ஏனோக்கு குறித்து படிக்க வேண்டியது மிக 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 அவசியம். இவ்வளவு முக்கியமான ஒரு நபரை வேதாகமத்தில் அதிகம் எழுதப்படாவிட்டால், ஆண்டவர் நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசியின் மூலமாக அந்த ஏனோக்கை குறித்து அதிகமாய் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயமாகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அந்த தீர்க்கதரிசிக்காக. என்னோட சகோதரர் கேட்டாரு, என்ன கேட்டாருன்னா, நீங்க இங்க விட்டு பைபிள் வசனத்தை பற்றி பேசுறீங்க, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார் எப்படி அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து பேச முடியுமா? ஒரு அந்நியனுக்கு பேச முடியுமா? ஒரு புறஜாதியனுக்கு பேச முடியுமா? இது எதுக்கு நான் புறஜாதியன்ட்ட பேசணும்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் என்ன என்பதை நான் ஏன் விழுந்து போன பாபிலோனிடத்துல பேச வேண்டும்? ஒருவேளை நான் ஒரு கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்தை சேர்ந்தவனை, ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனையோ இல்ல ஒரு முஸ்லீமையோ ஒரு புத்திஸ்டோ யாரையோ நான் சந்தித்தா, நான் அவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேதாகமத்தின் தேவனை தேவன், உங்களுடைய இரட்சகர் கிறிஸ்து, இதை ஏற்றுக்கொண்டாதானங்க அவனுக்கு அடுத்த சத்தியம். அவன்கிட்ட போய் நான் எதுக்கு ஏனோக்கு குறித்து பேச வேண்டும்? மக்களுக்கு தெரியல என்ன செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை ஒரு நான் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்துவை அறிந்து விழுந்து போனவனாய் காணப்படுவதில் போன நான் போய் சொல்ல வேண்டியது, அவனுக்கு இயேசு தேவனை ஏற்றுக்கொள்வார், பிதாவை தேவனாய் ஏற்றுக்கொள்வார். அது அவனுக்கு நான் சொல்ல வேண்டியது, அவன் ஏற்றுக்கொண்ட நீங்கள் இப்படி இப்படி வாழ வேண்டும், நீங்க பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், பிரமாணம் உங்க வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிரமாணம் மாற்றங்கிட்டு அந்த சரித்திரங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை அவன் ஏற்றுக்கொண்டாதான் அடுத்த சத்தியம். அதை ஏற்றுக்கொண்டவனுக்கு தேவனுடைய சபையை நான் காட்டி கொடுக்க போறேன். தேவனுடைய சபையை காட்டி கொடுக்கும் பொழுது தீர்க்கதரிசியை காட்டி கொடுக்க வேண்டும். இதை காட்டி கொடுக்க தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டதான் தேவனுடைய சபை. அதற்கு பிறகு அவனுக்கு ஏனோக்கு வேணும். நீங்க எதுக்கு அவனுக்கு முதல்ல ஏனோக்க பேசுறீங்க? எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை தீர்க்கதரிசியை உதாசீனப்படுத்துகிறார்கள். தேவனால சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அதனை எவ்வளவு ஆழமாய் தேட முடியுமோ அவ்வளவு ஆழமாய் தேடுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை அதை உபயோகப்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற புஸ்தகங்களை அதில் உபயோகப்படுத்துங்கள். ஆங்கிலம் கொஞ்சம் தெரியுமா? ஒரு டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சு வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். நான் அப்படிதான் புரிந்து கொள்கிறேன். நான் ஆங்கில என்ன சொல்றது தெரிந்த ஒரு கலைஞன் அல்ல. ஏதோ கொஞ்சம் தெரியும், வாசிக்கிறோம், அர்த்தங்களை தேடுறோம், இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க படிக்கிறோம். அதாவது தீர்க்கதரிசியை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். எஸ்கே பைபிள் பாலிமன் பக்கம் 1088. நமக்கு முன்மாதிரி ஏனோக். எல்லாரும், நமக்கு மாத்திரமல்ல, எல்லாரும். ஏனோக்கின் நீதியான வாழ்க்கை அவனை சுற்றி உள்ள துன்மார்க்க ஜனங்களோடு குறிப்பிடத்தக்கவில் முரண்பட்டு இருந்தது. இது என்ன ஒரு கேள்விக்கு பதில் தேட போறோம் அப்படின்னு சொன்னா, ஏனோக்கில் எப்போ வாழ்ந்தாரு, அப்போ இந்த அளவுக்கு பாவம் கொடூரமா இருந்திருக்காரு. அது கொஞ்சம் அதனுடைய தன்மை அடர்த்தி குறைவா இருந்திருக்கும். அதனால அவர் வாழ்ந்திருப்பார். நம்ம அப்படி வாழ்றது கொஞ்சம் கஷ்டம், இந்த சூழ்நிலை முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள். ஏன்னா மனநிலையை சரியாக்கணும் பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு விதைக்கப்பட்டுக்கிற விதைகள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்குள்ள இப்ப நிறைய பாவம் பெருகிடுச்சு. ஒரு பாவம் பெருகல. வேதம் தெளிவா சொல்லுது, நோவாவின் காலத்தில் இருந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் இருக்கும். கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் இருந்தது, கிறிஸ்து வரும் பொழுதும் அப்படித்தான் இருக்கும். பெரிய மாற்றம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? வாசிக்க, ஏனோக்கு நீதியான வாழ்க்கை அவனை சுற்றி உள்ள துன்மார்க்க ஜனங்களோடு குறிப்பிடத்தக்க வகையில் முரண்பட்டு இருந்தது. குறை காண முடியாத நீதியின் வாழ்க்கை ஏனோக்கு வாழ்ந்த போது இருந்தது போல நீதியின் இருள் இவ்வளவு அடர்த்தியாக ஒருபோதும் இருந்தது இல்லை, மற்றும் இனி ஒரு காலத்திலும் இருப்பதில்லை. மிகவும் கொடூரமான காலத்திலேயே வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார். அவனை சுற்றி இருந்த இருள், அவனை சுற்றி இருந்த தீமை, அவனை சுற்றி இருந்த பாவம் அவன் காலத்துல இருந்த மாதிரி அதற்கு முன்பும் இருந்ததில்லையா, அதற்கு பிறகு இருக்க போறதும் இல்லையா? உண்மைதான். அந்த கொடூரத்தை பார்த்துவிட்டு தேவனை பூமியை அழிப்பதற்கு தீர்மானித்தார். அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்திருந்தால், எனக்கு தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் இப்போ தேவனோடு சஞ்சரிப்பது கூடாத காரியம் என்று சொல்ல முடியுமா? ஒரு நாள் இப்படி ஒப்பிட்டுறாதீங்க. ஆதாமு வெளியே வந்தா கொஞ்சம், ஆதாமு வெளியே வந்த ஒரே அவன் மகன் பிறந்த வளர்ந்து வரும் பொழுதே பாவத்தை பார்த்து விட்டான், கொடூரத்தை பார்த்து விட்டான், கொலையை பார்த்து விட்டான். சுற்றி இருள்தான் அவர்களுக்கு இருந்தது. ஆயினும் அவர்கள் தேவனை தேடுவதற்கு தீர்மானித்தார்கள். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா இதனோடு சஞ்சரித்தாக வேண்டும், ஏனோக்கை போல சஞ்சரித்தாக வேண்டும். அவன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டி, எந்த நிலையிலும் என்ன ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ கொஞ்சம் பாவம் இப்ப நிறைய அவை காலத்தில் இருந்ததை காட்டில் ஒருபோதும் இருள் இருக்க போறதில்லை, கொடூரம் இருக்க போவதில்லை, பாவம் பெருகி இருக்க போறதில்லை.
கிறிஸ்துவின் வருவம் போல அந்த நிலைக்கு அது போக போறது. எனக்கு அந்த பிள்ளைகளை நிச்சயமாய் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, ஏனோக்கை போல வாழ முடியும், வாழ்ந்து ஆக வேண்டும். காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது, வாழ வேண்டும், வாழ்ந்து ஆக வேண்டும். சரியான குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம், 21ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஆன ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஏனாக்கு என்ன செய்திருக்கான்னு பாருங்க. அவன் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் அவர் குறிக்கிறார். ஆனா ஏனோக்குங்கிற பேர் நிறைய இருக்கு. அதனால ஆதாமுடைய சந்ததியிலே 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும், எவ்வளவு அழகா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்திருக்கிறாங்க பாருங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களை பக்தி உள்ள யாவரும் அவபக்தியாய் செய்தது போல சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கடந்து வருகிறார் என்று யோனாக்கு முன்னறிவித்தார். அப்ப யோனாக்கு யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அப்பா, ஐ கேன் டிபெண்ட் ஆன் ஹிம். தீர்க்கதரிசியை நான் தூர வச்சு அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. ஆண்டவர் சபையை வழி நடத்துவதற்கு, அவருடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவருக்கு தீர்க்கதரிசியை உபயோகப்படுத்துகிறார். அன்னைக்கு அவர் தீர்க்கதரிசியை உபயோகப்படுத்திட்டாரு. அந்த பாலான உலகத்தை, இருளில் இருந்த உலகத்தை தேவனுடைய சமூகத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் ஏனாக். அவன் தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. பைபிள் காமிச்சு வால்யூம் 1 பக்கம் 1088. ஏனாக்கு மனித குலத்தின் முதல் தீர்க்கதரிசி. எப்ப வர்றாங்க? 7ஆம் தலைமுறையில வர்றாங்க. 7 தலைமுறை வரைக்கும் தீர்க்கதரிசி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்திருக்கிறார். ஆனா 7ஆம் தலைமுறையான ஏனாக்கு காலத்துல உலகம் ரொம்ப சீர்கொண்டு போனது. தேவனுடைய ஜனங்களை துன்மார்க்கத்தின் மீது பிரியம் கொண்டவர்களாக விலகி போகிற அனுபவத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்த பொழுது, ஆண்டவர் தேவனுடைய ஜனத்திற்காக, உலகத்தின் பிள்ளைகளை எச்சரிப்பதற்காக, அவருடைய சந்ததியாரை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது ஏனாக். நல்லா புரிச்சுக்கிறீங்க. கஷ்டமான நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மை எது தவறு எது என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் காணப்படும் பொழுது ஆண்டவர் ஏற்படுத்துகிற ஒரு ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்கதரிசி. ஒரு பெரிய ஏமாற்றம். எது உண்மை எது சத்தியம் தெரியல, உன்னை நம்பி ஓடுறாங்க. ஆனா அது முற்றிலும் ஏமாற்றத்தை கொண்டு விட்டது. இப்போ வேதத்தை ஆராயணும், சரியா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைத்த பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்துவதற்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை பெற்ற சபை நமக்கு புரியுதையா? அதை படிக்கிறவருக்கு புரியுது ஏனாக்கு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. நம்முடைய உலகத்திற்கு கிறிஸ்துவின் 2வது வருகையில் அந்த நேரத்தில் அவன் செய்த வேலையும் தீர்க்க தரிசனத்தால் அவன் முன்னறிவித்தான். என்ன நடக்க போகிறதுங்கிறதெல்லாம் முன்னறிவித்தான். அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ நிலைத்தன்மையின் ஒரு மாதிரியாக இருந்தது. பரிசுத்த உதடுகள் மட்டுமே தேவனுடைய வார்த்தைகளை கண்டறிவதிலும் தீர்ப்புகளிலும் பேச வேண்டும். தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியை பின்தொடரும் இல்லையா? முதல் தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசி எலன்ஜிவாயிட். இறுதியாக தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி திருமதி எலன்ஜிவாயிட். அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிற முதல் தீர்க்கதரிசி யாருன்னா ஏனாக். முதலாவது தீர்க்கதரிசியை பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு தீர்க்கதரிசியை விற்று விடாதீர்கள். அவர்கள் சொல்கிற ஆலோசனை கவனித்து கேளுங்கள். ஏன் என்று சொன்னார், ஒவ்வொரு ஆபத்தான நிலையிலும் உலகத்தையும் சபையும் சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு கருவி தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் வரிசையில் முதலாவதாக காணப்படுகிறவன் யார் என்று கேட்டால் ஏனோக். சரி, இப்ப நம்ம கேள்வி எழுப்போம். என்ன கேள்வி எழுப்ப போறோம் அப்படின்னு சொன்னா, ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான்? எங்க போய் படிக்கிறது? அவன் தேவனோடு சஞ்சரித்தது போல நான் சஞ்சரிக்க வேண்டும். அவன் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான் என்பதை நான் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஒருவேளை
அவன் செய்ததை போல அநேகர் அவனை தொடர்ந்து செய்திருக்கலாம். ஆனா ஏனாக்கு மாதிரியா பார்க்கும்போது ஏனாக்கு என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஏனாக்கை பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். ஒரு சகோதரர் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று ஒரு செய்தியை கொடுப்பதற்கு பிரயாசப்படுவதை பார்த்தேன். நான் முழுமையான செய்தியை பார்க்கவில்லை. சஞ்சரித்தான் என்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. அதனால நான் ஆங்கிலத்திலே பார்க்கணும். தேவனோடு நடத்தல். தேவன் நடக்கிறதுனா அர்த்தம் தெரியுமா? தேவனோடு நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு நோவா வாக் வித் காட், ஏனாக் வாக் வித் காட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. அவங்க சின்ன நடந்தாங்க, எப்படி செய்தாங்க, என்ன செய்தாங்கன்னு பார்த்தாதான் நமக்கு அர்த்தம் எனக்கு வெள்ளம். அவர் பிரசங்கத்திற்காக என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் சில எங்க போகணுமோ தீர்க்கதரிசி தேடாம நாங்க பைபிளே பாக்குறோம். பைபிளை மட்டும் பார்த்து எல்லாம் விளங்கிக்க முடியும்னு சொன்னா கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவனோடு நடத்தல், இயேசுவோடு நடத்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு. இப்ப நடக்கிறதுனா என்ன அது ஒரு கேள்வி. எனக்கு அந்த விசுவாசிகள் பார்த்த எனக்கு பாவமா இருக்கும். என்ன செய்யறதே தெரியல. வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். அப்ப எல்லா வார்த்தைக்கும் ஒரு கதை இருக்குமா வேதாங்கத்துல. புது தியாலஜி கண்டுபிடிக்கப்பட்டு என்னதான் ஒரு விளங்குறதோ அதை விளக்குறதுக்கு ஒரு கதை இருக்குமா? என்னடா இது ஒண்ணு புதுசா இருக்கே, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கதை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனதில் நினைத்துக் கொண்டு இருக்கும் போதே போதனை சொல்லப்படுகிறது. தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்பதற்கு எந்த கதையா காணாவூர் இல்ல நடத்தப்பட்ட அந்த கல்யாணம் அற்புதம் தான். அங்க ஏன்னா தேவனை மகிமைப்படுத்தினார்கள் வார்த்தை வரலாம். அதனால அதுதான் தேவனை மகிமைப்படுத்துதல் என்பதற்கு அர்த்தமா. தேவனுக்கு பயப்படுவது தான் வேற அழக சொல்லுது, ஞானத்தின் ஆரம்பம் தீமை விட்டு விலகி இருப்பதுன்னு சொல்லி. ஆனாலும் தேவனுக்கு பயப்படுறதுலாம் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் தேவனுக்கு பயன் பண்ணான்னு காணப்படுதான். ஆபிரகாமுடைய சரித்திரம் தான் தேவனுக்கு பயப்படுகிறது என்பதற்கு அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. சரி, அதெல்லாம் ஓரளவு போதும் பரவாயில்லன்னு பார்த்தா நடக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா தேவனோடு நடக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் தெரியுமா? தண்ணீர் மேலே நடக்கும். பேதுரு இறங்கி வந்து நடந்து வந்து மூழ்கி போய் மறு தேவன் அவனை திருப்பி இழுத்து கொண்டு போய் சேர்ப்பாங்களா? அதுதான் தேவனோடு நடப்பதற்கு அர்த்தமா? என்ன கருத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன கருத்துக்கள்லாம் அதுல சொல்லப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஏனோக்கை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு சொன்னவைகள் அங்க கண்டிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று மட்டும் நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். என்னால் வேதத்தை படிக்கிற முறைமையில் தவறு இருக்கிறது. தீர்க்கதரிசி சாராமல் வேதத்தை படிக்கும் போது நிச்சயமாய் சார்ந்து படிக்கும் போதே ஆராயும் போதே இந்த படிக்கும் போதே எனக்கு மனசுல இருக்கிறது இன்னும் ஏதாவது பாயிண்ட் விட்டு போமோ, நம்ம கண்ணில் எதுவும் படாம போயிருக்குமோ அப்படின்னு குழப்பத்தோடு தான் நான் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் கண்ணில் பட்டவங்களெல்லாம் சேகரித்து எடுத்தேன். இன்னும் நேரம் இருந்தா இன்னும் வாசித்துக்கிட்டே இருந்திருப்பேன். இன்னும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு படிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அது நிச்சயமாய் கண்டிப்பாய் உண்மை வெளிப்பட்டு இருக்கிறார்கள் என்று மட்டும் நான் உறுதியாய் 100% நம்புகிறேன். நம்ம படிக்க போறோம். தேவனோடு சஞ்சரித்தல்னா என்ன? அந்த வார்த்தையை சொல்லுது தேவனோடு உறவாடுவது, தேவனோடு இருப்பது, தேவன் செய்தது போல செய்வது. இதெல்லாம் அந்த வார்த்தையை நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. தேவனோடைய சஞ்சரித்து அவரையே தியானித்துக் கொண்டு அவர் பேசியது போல அவர் செய்தது போல அவரோடு கூட ஒரு ஓட்டத்தை ஓடுகிற ஒரு அன்பம், அவருடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அதை அறிந்து செயல்படுகிற ஒரு செயல் வார்த்தையை சொல்லிடுது. தேவனோடு சஞ்சரிக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லுது, தேவனோட நடப்புதான் என்ன அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அவர்கள் இதெல்லாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் அந்த குணத்தை வளர்த்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மணியை பார்த்து பிரசங்கம் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, அதே மாதிரி ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. 7:25 மனசுல இருந்தா ஓடும், நான் 8 மணிக்குள்ள முடிச்சிட முடியுமா அப்படியே ஒரு கேள்வி எழுந்துகிறது. சரி, முடிச்சிடலாமா? நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற சமயம் அப்படி 6:30. அப்படின்னா 8 மணிக்காவது விட்டா தான் நீங்க நினைச்சு கோயிலுக்கு போக முடியும். 20 சரி முடிச்சுவோம். ஏன்னா எப்படியும் ஒவ்வொரு வாரமா ஒரே காரியத்தை 2 ட்ரிப்பு படிச்சு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப் படிச்சு நம்ம பாடத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்துரு. சரிங்களா? சரி, யோவாக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான்? கிரைஸ்ட் டிரையம்பன்ட்.
பக்கம் 43. இது நம்ம படிக்கிறது அறிவை வளர்ப்பதற்கு அல்ல. என்னுடைய சுவாபம் மாற வேண்டும், என்னுடைய சாயல் மாற வேண்டும், செயல் மாற வேண்டும், சிந்தனை மாற வேண்டும். அந்த நோக்கத்தை மனதில் வைத்து கவனமாய் படிங்க. தேவனோடு சஞ்சரித்தல், தேவனோடு நடத்தல், தேவன் செய்தது போல செய்யறது, இதெல்லாம் எப்படி நான் செய்ய முடியும் ஆண்டவரே? ரொம்ப லகுவா செய்தரலாம், ரொம்ப லகுவா செய்தரலாம். சரிங்களா? வாசி. எனக்கு மரணத்தை பார்க்காதபடி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். இதை மனசுல ஆக்கிடுங்க. கடைசி ஒரு குறிப்பு வாசிக்கலாம். 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். மேலும் இப்போது இருப்பதை காட்டிலும் அப்போது இருந்த உலகத்தின் நிலை கிறிஸ்துவ குணத்தின் பூரணத்திற்கு அதிக அனுகூலமாக இருக்கவில்லை. இப்ப இருக்கிற மாதிரி அங்க தேவனோட வாழ்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இல்லை. இப்ப லகுவான சூழ்நிலை சொல்றாங்க. பின்பு எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்? தேவனுடைய பிரசனத்தில் அவன் இருப்பதாக உணரும்படி அவனுடைய மனதையும் இதயத்தையும் பயிற்றுவித்தான். அவன் சும்மா இருக்கலாங்க. அவன் ஆண்டவரை குறித்து சரியா புரிந்து கொண்டு அவன் தேவனோட இருக்கிறான் என்பதை உணரும்படி அவன் மனநிலையை பயிற்சி வைத்தானா. அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றான் அதை மாத்திரம் செய்து கொண்டு அவன் சரியாய் ஓடுவதற்கு தீர்மானித்து அவன் மனதை என்ன செஞ்சிருக்கான்? பயிற்றுவித்திருக்கிறான். மேலும் குழப்பத்தில் இருக்கும் போது அவனை காத்துக்கொள்ள அவனுடைய ஜெபங்கள் தேவனிடம் மேலே சொல்லும். குழப்பம் வரத்தானே செய்யும். தேவனோடு ஓடுகிற பிள்ளைகளுக்கு குழப்பம் வரத்தானே செய்யும். இது சரி என்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் அனைவரை கொண்டு வந்து அதற்கு விரோதமாய் சொல்லி குழப்பதானே செய்வான். அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் அவனுடைய தேவனை புண்படுத்தும் எந்த ஒரு போக்கையும் எடுக்க அவன் மறுத்து விட்டான். ஓ மை காட்! இதெல்லாம் ஒரு ரொம்ப சிம்பிள் இல்லையா? நான் தேவனை நேசிக்கிறேனுங்க. என் புருஷனை நான் நேசிக்கிறேன், புருஷனுக்கு துரோகம் பண்ணுவேனா? என் மனைவியை நான் நேசிக்கிறேன், மனைவிக்கு துரோகம் பண்ணுவேனா? என் பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு கேடு செய்வேனா? நான் தேவனை நேசிக்கும் போது அவருக்கு விரோதமா எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்ல நேசிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றை காட்டிலும் அவரைத்தான் நேசிக்க வேண்டும், அவரைத்தான் நேசிக்க வேண்டும். அப்ப கரெக்டா அவர் முடிவு பண்ற பாருங்க. அவன் தேவனுடைய புண்படுத்தும் எந்த ஒரு போக்கையும் எடுக்க மறுத்து விட்டான். குழப்பமான சூழ்நிலை யாரைத்தான் தேடினான்? தேவனைத்தான் தேடினான். போதகர் இல்ல, மூப்பர் இல்ல, அவன் தேவனைத்தான் தேடினான். அவன் தொடர்ந்து தேவனை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். சரி, நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக யாரு மாத்திரம் இருக்கணும்? தொடர்ந்து இருக்கணும். காலையில ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் அல்ல, மத்தியானம் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் அல்ல, இரவுல படுக்கும்போது ஜெபம் பண்றது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து தொடர்ந்து தேவனை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். அதை பயிற்றுவிக்க வேண்டும். எப்பவும் எனக்கு முன்பாக தேவன் மாத்திரமே காணப்பட வேண்டும். எனக்கு என்ன காரியம் வந்தாலும் தேவன் மாத்திரமே முக்கியமாய் காணப்பட வேண்டும். அப்படி அவரை தொடர்ந்து முக்கியப்படுத்தி நான் முன்பாக வைத்திருந்தால் நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறுவேன். அது மாத்திரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நல்லா முதல்ல புடிச்சுக்கிடுங்க. நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும். நிறைய பாயிண்ட் இருக்குது. நான் ஒன்னதான் ஹைலைட் பண்றேன். தொடர்ந்து தேவனுக்கு முன்பாக, தேவன் எனக்கு முன்பாக இருக்கு. தொடர்ந்து இருக்க வேண்டும். நான் நித்திரைக்குள்ளாக போகும்போது கனவுல கூட அருவருப்பான காரியம் வேண்டான்றவரேன்னு ஜெபம் பண்ணணும். கனவுல கூட தீமையான காரியங்கள் வர வேண்டான்றவரேன்னு ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 30:9 இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனை விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். யார் சொன்னது? யார் சொன்னது? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு ஒரு தீர்மானித்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை இங்க நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. நீங்க ஏவாக்கனுடைய அந்த குறிப்பிலேயே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய தேவனை புண்படுத்தும் எந்த ஒரு போக்கையும் எடுக்க அவன் மறுத்து விட்டான்.
அவன் தேவனை தனக்கு முன்பாக வைத்திருந்தா அடுத்து நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா அவன் ஒரு தீர்மானிக்கப்பட்டவன். இப்படித்தான் நான் இருப்பேன், இப்படித்தான் செய்வேன், இதுதான் என் தேவனுக்கு பிடிக்கும், இவரைத்தான் நான் நேசிக்கிறேன், இவரைத்தான் நான் முன்பு வைத்திருக்கிறேன், அவர் விரும்புகிற காரியத்தை தவிர வேற ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தவனாய் காணப்பட்டான். அந்த தீர்மானத்தை நீங்க யாருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கை. மனித சந்திகளில் முற்றிலுமாக பலகீனமாய் காணப்படுகிற ஒரு குணம். நான் முற்றிலும் சொல்றேன், கிட்டத்தட்ட அந்த குணத்தை அவன் சொல்றான் பாருங்க, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த மனநிலை இருந்த நான் எப்படி அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வேன்? அவருக்கு எது பிடிக்கும் அதை மட்டும்தான் நான் செய்யணும், அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஏனும் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 அவங்க மாத்திரம் இல்லை, நிறைய பேர் தேவனோடு சந்திக்கிற அனுபவத்தில் இருந்தார்கள், தானியேலுடைய நண்பர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்வதை நம்ம பார்ப்போம். அந்த சரித்திரம் நமக்கு தெரியும், ஆனால் நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வேலை, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வது இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நம்ம சொல்லுவோமா? வரப்போதுங்க, ஞாயிறாசிரியப்பு வரப்போது. தீர்மானிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா? ஐயா அப்ப நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் வாழ்ந்து பழகணும், என் இருதயத்தை ட்ரெயின் பண்ணணும், என் சுவாபத்தை நான் பயிற்சிவிக்க வேண்டும். எனக்கு பயிற்சிவித்தா அதனாலதான் அவரால் தீர்மானிக்கப்பட்ட நிலையை எடுக்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு முறையும் தனக்கு முன்பாக வரும்பொழுது அந்த துன்மார்க்கங்கள் காணப்படும் போது, இருள் சூழ்ந்த நிலை காணப்படும் போது அவனுடைய தீர்மானத்தில் உறுதியாயிருந்தார். அது பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பியான தேவனுடைய பிள்ளைகளை, நான் தீர்மானிக்கப்பட்டவனாக என் தேவன் என்ன சொல்கிறார் அதை மாத்திரம் நான் செய்வேன் என்று தீர்மானிக்கப்பட்டவனா, நான் இதைத்தான் செய்வேன், இதைத்தான் பேசுவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரணும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, தேவனோடு சஞ்சரித்து இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர முடியும் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. இது கடினமானதுல ஒண்ணும் இல்லை. நம்ம 2 எஜமானுக்கு வேலை பார்க்கணும்னு நினைச்சா கடினமா இருக்கும். எனக்கு தேவன் மாத்திரமே முன்னிலை, அவர் சொல்வதை நான் செய்வதா என்னுடைய தீர்மானம் அப்படின்னு ஓடுற பிள்ளைகளுக்கு கடினமே இல்லை. பக்கம் 85 இன்னொரு அருமையான கோணம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு சஞ்சரிக்கும் எனக்கு மிகவும் பண்பற்ற மனம் மற்றும் விரிவான அறிவுடைய வலிமையான மனிதன். மனதை அப்படி பக்குவப்படுத்திருக்காம பாருங்க. ஒரு பாக்கியமான பெற்றோர்கள் பாக்கியமான சொல்லி கொடுத்து அவனுக்கு ரொம்ப எல்லாம் கெட்டு போவான். அவன் முதல்ல இருந்தே பக்குவப்பட்டு இருக்கிறான். தேவனிடமிருந்து விசேஷ வெளிப்பாடுகளினால் அவன் கௌரவிக்கப்பட்டான். ஐயா நம்ம இருதயத்தை நம்ம பக்குவப்பட்டு நம்ம பிரச்சனைக்கெல்லாம் அவரே விடுகிறது அது காரியம் சொல்லுவோம். நீங்களா உங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதெல்லாம் தேவனுடைய காரியம் நினைச்சிடாதீங்க. சில நேரம் அப்படிதான் போயிருவான். சாத்தா ரொம்ப பக்குவமா நம்ம தேவனத்துல அப்படி விலைக்கு போயிட்டே இருப்பான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் தேவன் நடத்துறான்னு சொல்லி. தேவன் நடத்துறாருன்னா என் இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும், தேவனுடைய தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு தீர்மானிக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தா தான் அனுகூலம் அவரிடத்திலிருந்து வரும். எனினும் பரலோகத்தோடு தொடர்பில் இருந்து எப்போதும் தேவனுக்கு முன்பாக தெய்வீக மகத்துவம் மற்றும் பரிபூரணத்தின் ஒரு உணர்வோடு அவன் மனிதர்கள் மிகவும் தாழ்மையானவர்களில் ஒருவனாக இருந்தான். அதாவது தேவனோடு விசேஷ வெளிப்பாடுகளை அவன் கௌரவிக்கப்பட்டான். வேதத்தை படிக்கும் பொழுதுதான் புது, ஐயோ ஆண்டவரை இப்படியா. அந்த மனிதர்ன்றதுல அதெல்லாம் அவன் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரிலும் தாழ்மையானவனாக இருந்தார். திரும்ப சொல்லுவாங்க, அவங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் அழைக்கும் பொழுது, நான் சொல்றதெல்லாம் நீ இந்த ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அழைக்கும் பொழுது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், எந்த நிலையிலும் எனக்கு மேட்டி மூன்றக்கூடாது ஆண்டவரே, நீர் அந்த உத்தரவாதத்தை எனக்கு தருவீரானா நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன ஒரு பெண்மணி, என்ன ஐயா 2 சத்தியம் கொஞ்சம் மற்றவர்களை காட்டிலும் புதுசா சொல்லிட்டோம்னா ஆண்டவர் என்ன வழிநடத்துறாரு பெருமை பாராட்டுகிற உலகத்தின் மத்தியில தேவன் மேன்மையான உபதேசங்கள் எல்லாம், மேன்மையான காரியங்கள் எல்லாம், வரப்போற காரியங்கள், அன்னைக்கு நடந்த காரியங்கள்,
அவன் வாழ்க்கையில் அந்த முன்பாக செயல்படுகிற காரியங்கள் அவன் வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு தேவனுடைய தாசன் என்பது ஜனங்கள் பார்க்கத்தக்கவைகளுடைய கிரிகள் எல்லாம் காணப்படும் பொழுது, இவன் வித்தியாசமானவன் காணப்படும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. நம்மகிட்ட இருக்கா? 4 வருஷமா தெரிஞ்சுட்டா போதும், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ்குள்ளே நடத்த விட மாட்டேன். ஒரு நண்பன் உண்டு, போன் பண்ணா, யாருக்கும் அவனை கண்டுக்க மாட்டேங்க கோயில்ல, என்ன அப்படின்னு. நான் கேள்வி கேட்கிறேன், அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இல்ல அவனுக்கு தெரியாதுன்றத மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறேன்? அவனுக்கு தெரியாதுன்னு தெரியுது இல்ல, நீ எதுக்கு அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்கிற? சொல்லிக் கொடுக்கணும் பதில சொல்லி ஏன் கேள்வி கேட்டு அவன் தெரியாதவங்க போல் காட்டுகிறாய்? பட் ஒரு மேட்டி மேல குணம் இருக்கு பாத்தியா? கேள்வி கேட்கலாம், கேட்டுட்டு உடனே பதில சொல்லிடு அப்படின்னு அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனோடு கூட ஓடுகிற பிள்ளைகள், தேவனோடு சஞ்சரிக்க தீர்மானிக்கிற பிள்ளைகள், தேவன் செய்தது போல செய்வதற்காக தீர்மானிக்கிற பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவர்கள் விசேஷமாய் வழிநடத்துவார். எல்லாரும் அவர்களை பார்த்து இதெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, இவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க, இவ்வளவு கேடு அவங்க வீட்டுல வந்துட்டு இருக்குது, இவன் என்ன பெரிய ஆடு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பெரிய அற்புதங்கள் மூலமாக உங்களை மேன்மைப்படுத்துகிற அனுபவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தாழ்ந்திருக்கிறீர்களா என்பதை உச்சி கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னார், தேவனோடு சஞ்சரிக்கிறவன் எந்த நிலையிலும் தன்னை மேன்மை பாராட்ட போறதில்லை. ஏன் அப்படின்னா அவனிடத்துல காணப்படுகிற சகல கிரியைகளும் சகல வார்த்தைகளும் எல்லாம் தேவனுடையது என்று அவன் நம்புவதனால தன்னை முழுமையாய் தாழ்த்துகிற ஒரு அனுபவம் அவனிடத்துல காணப்படும். தேவனோடு தொடர்பின் நெருக்கம் எவ்வளவோ, தேவனோடு தொடர்பின் நெருக்கம் எவ்வளவோ அவ்வளவு அவனுடைய சொந்த பலவீனம் மற்றும் குறைபாட்டின் உணர்வு ஆழமாக. எவ்வளவு காண்டவரிடத்துல நெருக்கமா போறோமோ அவ்வளவு நம்ம பலவீனவர்களாய் காணப்படுவோம், நம்ம தகுதியற்றவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் ஏசாயாவா அவன் கூட வரும் பொழுது அவன் ஆண்டவரோட நெருக்கமான சூழ்நிலை, ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன் அல்லவா, நான் தகுதியற்றவன் என்கிற உணர்வு ஒரு நாள் மனதில் வந்து போயிடக்கூடாது. நான் பரலோகத்துக்கு ஆயத்தம். பவுல் மர படுக்கைக்கு முன்பாக சொல்லுவார், இதை நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி, ஆயிரம் அங்கே வேற்றுமை உண்டாகவில்லை, எனக்காக இருக்கிறது எல்லாருக்காக வந்து ஜீவிக்கிற இடம் இருக்கு அப்படி சொல்லுவான். எனக்கு வந்து ஒரு பிள்ளைகளை தேவனோட சஞ்சரிக்கிறதுல மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், மிகப்பெரிய மேன்மைகளை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியமாய் காணப்படும், நீங்களே ஆச்சரியப்படத்தக்க அவைகள் வெளிப்படுத்தப்படும். இந்த நிலையில மேற்றுமை நம்மிடத்தில் வந்துடக்கூடாது. ஏன் என்று சொன்னார், இவைகள் தேவனுடைய ஆண்டவர் கிருபையாய் எனக்கு தந்திருக்கிறார், நான் இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தந்திருக்கிறார். இதை என மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மனநிலை, இந்த தாழ்மை தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளையின் இடத்துல வர வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான், பாக்கியவானாயிருப்பான். என்னங்க உங்க மனைவி காலமாயிட்டாங்க, இவரு அவர் பாட்டு கலைகிறாரு, என்னங்க ஒரு புருஷன் இறந்துட்டாங்க, நான் பெரிய அவங்க ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறாங்க, ஏன் எங்க இயேசு வரும்போது அவங்க எழும்புவாங்க. அந்த மனநிறைவு, அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னொரு காரியத்தையும் நாம் படிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். Patriarchs and Prophets, பக்கம் 85. தேவ பக்தி பெற்றவர்களின் அதிகரித்து வரும் அக்கிரமத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய துரோகம் தேவனுக்கு தன் மரியாதையை குறைத்து விடுமோ என்ற பயத்தில் ஏனாக்கு அவருடன் தொடர்ந்து தொடர்பு கொள்வதை தவிர்த்து தியானத்திற்கும் ஜெபத்திற்கும் தன்னை கொடுத்து தனிமேல் அதிக நேரம் செலவிட்டான். என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா தேவ பக்தி அதிகரித்துட்டு வராங்கப்பா, பாவம் பெருகிட்டு வருகிறது, அவருடைய துரோகம் வந்து தன் மரியாதையை குறைத்து விடுமோ என்ற பயத்தில் தேவனுக்கு தன் மரியாதை, அவனுடைய மரியாதை இல்ல, தேவனுக்கு தன் மரியாதையை அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்ப எவ்வளவு பெரிய பிரசங்கர், அவரே இப்படிதான் இருக்கார் அப்படின்னு ஆயிரம் இல்லைங்களா? நம்ம நம்ம அப்படி போயிடுறோம் இல்லைங்களா? இவ்வளவு ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு பேரும் நரகத்துக்கா போறாங்க, மனநிலை வருதுங்களா? ஓ என்ன செய்யலாம் பாருங்க யோனாக்கு.
தேவனுக்கு தன் மரியாதையை குறைத்து விடுமோ என்ற பயத்தில், துன்மார்க்கனுடைய செயல்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கு தன் மரியாதையை குறைத்து விடுமோ என்ற பயத்தில் ஏனோக்கு அவருடன் தொடர்ந்து தொடர்பு கொள்வதை தவிர்க்கும். ஐயா, தொன்மார்க்கத்தோட தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவன் தப்புன்னு தெரிஞ்சாச்சுன்னா கொஞ்சம் விலகி வந்துடணும். தொடர்ந்து வைக்க கூடாது. மறுபடியும் என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா சத்தியத்தை சொல்லி விடுவோம், விலகி வந்துடும். அவனை தொடர்ந்து வச்சா நம்மளை வச்சு விடுவோம், நம்மளை கவிழ்த்து விடுவார். தியானத்திற்கும் ஜெபத்திற்கும் தன்னை கொடுத்து இவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய தியானம் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால்தான் ஆண்டவரோடு கூட ஓட முடியும் அப்படின்னு அவன் என்ன செஞ்சானா, தனிமையில் அதிக நேரம் செலவிட்டான். இவ்வாறு அவன் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவனுடைய ஒரு தெளிவான அறிவை தேடி தேவன் முன் காத்திருந்தான். இப்படி இருக்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவான அறிவை பெறுகிறதுக்கு அவன் தேவன் முன்பாக காத்திருந்தான். அவனுக்கு ஜெபம் ஆத்மாவின் சுவாசத்தை போல் இருந்தது. அவன் பர்வதத்தின் சூழ்நிலையிலேயே வளர்ந்தான். என்ன பாருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தனிமையை தேடுனா ஜெபம் அவனுடைய சுவாசமா இருந்தான். ஜெபம் சுவாசமா இருந்தான். நான் ஜீவியம், ஜெபங்க ஜீவியம் மொழிபெயர்க்கல, சுவாசமா இருந்தது. அப்படின்னா அர்த்தம் புரியுது. கொஞ்ச நேரம் சுவாசத்தை நிறுத்திட்டா நான் முடிஞ்சேன் இல்லைங்களா, நான் முடிஞ்சேன் இல்லைங்களா, அதுதான் ஜெபம். அப்படி இருக்கணுமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் படிச்சுவோம் ஜெபம்னா என்ன அப்படின்னு. சரிங்களா? ஒரு குறிப்பை தேடுனா என்னால கண்டுபிடிக்க முடியல, மற்றபடி மீதி எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு கேதர் பண்ணிட்டேன். ஜெபம்னா கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிடுவோமே. ஏன்னா ஏனாக்கு போல இருக்குன்னு சொல்றாங்க. அவன் ஏனாக்கு எல்லா பிரச்சனைக்கு மத்தியில் ஜெபம் தான் அவன் சுவாசமா வச்சிருந்தான். அப்ப அந்த ஜெபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் தேவனோடு செஞ்சிருக்கேன். அட்வென்டிஸ்ட் பக்கம் 212. சகோதரரே, வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் இரவிலும் காலையிலும் ஜெபம் செய்யுங்கள். do that. குடும்ப ஜெபம் அப்படின்னு சொல்லுவோம். காலையில பண்ணுவோம், ராத்திரி பண்ணுவோம், குடும்பங்கள்ல சேர்ந்து ஏதாவது காரியம் போகும்போது பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. உங்கள் மறைவிடத்தில் ஆர்வத்துடன் ஜெபம் பண்ணுங்கள். தனிமையில உட்கார்ந்து ரொம்ப ஆர்வமாக அங்கதான் நம்ம பாவத்தை உண்மையா வெளிப்படுத்த முடியும், நம்ம குறைபாடுகளை வெளிப்படுத்த முடியும். அந்த ஜெபம் நீங்க செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் அன்றாட உழைப்பில் ஈடுபட்டு இருக்கும் போது, உங்கள் அன்றாட வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஜெபத்தில் ஆத்மாவை தேவனிடத்தில் உயர்த்துங்கள். யாரும் செய்யறதில்லை, பெரும்பாலும் செய்யறது. நம்ம ஜெபம்ல காலையில வெளியே போகும்போது ஜெபம் மட்டும் போவோம், அதுக்கு நம்ம இஷ்டப்படி எல்லாம் செய்வோம். பட் மத்திய வீட்டுக்கு வந்தோடனே ஆர்டர் வழி நடத்தலாம்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம், பட் நம்ம இஷ்டப்படி டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்போம். ஜெபம் அப்படிங்கிறது நீங்க காலையில ஜெபம் பண்றது, ராத்திரி ஜெபம் பண்றது, மத்தியானம் ஜெபம் பண்றது, தனிமையில ஜெபம் பண்றது அதோட நின்று விடுகிற ஒரு செயல் அல்ல. அது என் சுவாசமாய் என் நாள் முழுவதும் நான் என்ன சொன்ன, தேவனை எனக்கு முன்பாக வைத்து அவரிடத்துல வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறவனாக இருக்கு. இப்படித்தான் தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தனிமையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா, குடும்பத்தோட ஜெபம் பண்ணா, எல்லாம் செய்வான். ஆனா தன்னுடைய ஊழியத்தின் போது, தன்னுடைய வேலையை செய்யும் போது, தன்னுடைய தொழிலை செய்யும் பொழுதோ அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், உறவாடி கொண்டிருந்தான், விண்ணப்பங்களை அழைத்துக் கொண்டிருந்தான். ஆத்மாவின் மௌனமான உருக்கமான ஜெபம் பரிசுத்த தூப வர்க்கத்தை போல் கிருபையின் சிங்காசனம் உயர்ந்து பரிசுத்தலத்தில் செலுத்தப்பட்டது போல் தேவனுக்கு ஏற்புடையதா இருக்கும். மௌனமா செய்கிற அந்த ஜெபம் தேவனுக்கு ரொம்ப ஏற்புடையதுங்க. குடும்ப ஜெபம் ஃபார்மாலிட்டி. காலையில ஜெபம் பண்றது ஒரு ஃபார்மல் ஜெபம். ஆண்டவரே ராத்திரி நல்லா காப்பாற்றுனாலும் காலையில ஒரு தேங்க்ஸ் ஜெபம், ராத்திரி படுக்க பிறகு ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக்கிறீங்க பகல் முழுவதும் ஒரு தேங்க்ஸ் ஜெபம், தனிமையில் இருக்கும் ஒரு பாவ அறிக்கை, அதெல்லாம் ஓகே. ஆனா மௌனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஜெபம் பண்ணணும் பாருங்க, சுவாசமா இருக்க வேண்டும், சுவாசமா இருக்க வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் எல்லா இடத்திலையும் காணப்பட வேண்டும். நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வாசித்து காட்டுகிறேன். இவ்வாறு அவரை தேடும் அனைவருக்கும்
தேவைப்படுகின்ற நேரத்தில் கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு உதவியாக உருவாகிறார். அந்தந்த இடத்துல ஆண்டவரே 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 ஓடுகிற ஒரு அனுபவம். காரை ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது நான் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டோம், குடும்பத்துல பேசி சிரிச்சுக்கிட்டே ஓடுற அனுபவம் இல்ல. ஆண்டவரை போற ஆண்டவரை பார்த்துக்கிட்டு ஆண்டவரை வரவா போட்டு அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். அதுதான் ஜெபம் சுவாசமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவை சிந்தித்து ஓடுகிற ஓட்டம். ஒரு தொழில் செய்யும் போது ஆண்டவரை நான் செய்கிற காரியம் சரிதானா, ஒரு வியாபாரத்தை செய்யும் போது நான் செய்கிற காரியம் சரிதானா, ஒரு ஆசிரியராக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்றேன், நான் உண்மையா சொல்லி கொடுக்கலாம், என் தாளங்களும் சரியா இருக்கா, ஆண்டவரை எனக்கு உதவுங்க, இந்த பிள்ளைகளுக்கு. அதுதான் ஜெப வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். இவ்வாறு அவரை தேடும் அனைவரும் தேவைப்படுகின்ற நேரத்தில் கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு உதவியாக உருவாகுவார். சோதனையின் நாளில் அவர்கள் வலுவாக இருப்பார்கள். இந்த ஜெபம் செய்யறவங்க இந்த சோதனையை மேற்கொண்டு வருவார்கள். நெகமியா இந்த ஜெபத்தை செய்தாங்க சரிங்களா? ஏன்னா அந்த நெகமியாவுடைய சரித்திரத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எருசலேம் பாலாகணக்குன்னு ஒரு செய்தி வரும், இப்படிலாம் கிடக்குற ஒரு செய்தியை வந்த உடனே அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப துக்கமாயிருவாரு, ராஜாவுக்கு முன்பாக இருப்பாரு. ராஜா என்ன ஏன் துக்கமா இருக்காருன்னு கேட்பாரு. அவர் சம்பவத்தை எழுத வேதம் வெளிப்படுத்தி பாருங்க, நெகமியா 2ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ரூமுக்கு போகலங்க, முட்டி போடலங்க, தலை குனிக்கலங்க, கண்மூடலங்க, கை கூப்பலங்க, ஒண்ணு செய்யலாங்க. ஆனா அந்த இடத்துல நின்று கொஞ்சம் மனம் வைக்கிற ஆண்டவரை நான் கேட்க போறேன், ஆண்டவரை இந்த ராஜாவின் மனதில் இறக்க காட்டுங்க, இறக்கம் கிடைக்கும். இந்த ஜெபம் வேணும். தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் இந்த ஓட்டத்தில் இருக்கிறதா என்பதை தீர்மானித்துக் நவம்பர் 10, 1885 தேவனுடைய நோக்கத்தில் உள்ள எல்லா வேலை ஆட்கள் மேல் தொடர்ச்சியான மெய் ஆர்வ ஜெபத்தின் பெரிய தேவையின் விளைவை ஏற்படுத்த நான் விரும்புகிறேன். உண்மையான ஜெப ஆர்வத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் தொடர்ந்து அவருடைய முழங்காலில் இருக்க முடியாது, ஆனால் அவர்கள் தங்கள் இருதயங்களை தேவனுடைய உயர்த்தினார். இந்த வழியில் தான் உயர்த்தலாம், இந்த வழியில் தான் ஏனாக்கு தேவனோடு சஞ்சரித்தான். முட்டிலாம் போட்டு இருக்க முடியாது. ஜெபங்கிறது அது என் லைஃப், என் சுவாசம். நான் காத்து மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமா இருக்க வேண்டும். இந்த பயிற்சிவித்தல் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதிகாரி கூப்பிடுறாரு, ஆண்டவரே கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்னன்னு தெரியல, ஆண்டவரே பிரச்சனை எல்லாம் பாத்துக்கிடுங்க, ஞானமா பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு மனசுல சொல்லிக்கிட்டே நடந்துகிட்டே சொல்லிக்கிட்டு போகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. தேவனை முன்னிறுத்துகிற அனுபவம், தேவனுடைய தீர்மானத்தின்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்று வருகிற அந்த அனுபவம் எப்படி எனக்கு பயிற்சிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னா இந்த ஜெப வாழ்க்கை தான். மத்ததெல்லாம் வேற. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னைக்கோ செய்த பாவம் வரும். உடனே ஆண்டவரே நீங்க ஞாபகப்படுத்துறீங்க, மன்னிச்சுங்க, தெரியாம செஞ்சுட்டேன். அந்த இடத்துல எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஜெப வாழ்க்கை நம்மளுக்குள்ள உண்டாக வேண்டும். அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கு அடித்தளமாக இருக்கும். தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவனுடைய திட்டத்திற்கு இசைவாக தீர்மானிக்கும் என்று தீர்மானித்து ஓடுகிற பிள்ளைகள் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும், அந்த தீர்மானத்தை முடிவு உறுதியாக இருக்கணும், சோதனை எல்லாம் மேற்கொள்ளணும், எவ்வளவு பெரிய இருந்தாலும் அந்த தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜெபம் அப்படி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு உதவி உருவாகுமா, அந்த இடத்துல உருவாகுமா. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. ஜோமனா வேண்டாங்க, சுருக்கமா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவருடைய திட்டம் என்னவோ, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கீங்க, ஆண்டவரே போற ஆண்டவரே தெரியல, ஆண்டவரே நீங்க பார்த்து செய்யுங்கயா. சிம்பிள். அது உட்கார்ந்துட்டு ரொம்ப வார்த்தை அலங்காரங்கள் அதெல்லாம் தேவையில்லை. அவர்கிட்ட பேசுறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சுருக்கமாக அந்தந்த இடத்துல எங்கெங்க வாய்ப்பு இருக்குதோ மனதுல பேசிக்கொண்டு நடந்து கொண்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டு இருக்கோம். அந்த காமெடி எல்லாம் கேட்போம். அந்த அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அப்படின்னு அந்த சினிமா கதைகளை சொல்லி அவங்க சிரிக்கிறத நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம உட்கார்ந்து இருப்போம், அதெல்லாம் கேட்போம். கேட்கும்போது ஆண்டவரே இவைகளினாலே நான் இருக்கப்படாத அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு ஜெபம் பண்றோம் தெரியுமா, அதுதான் சுவாசம்.
ஆண்டவரே நான் இதுல எதுவும் ரசிச்சிடக்கூடாது, நான் சிறு பிராயத்துல இதை பார்த்துட்டு வந்திருந்தேன் ஆண்டவரே, இவைகளால இருக்கப்படாது அப்படி என் சிந்தையை நான் உண்மையாக சமூகத்தில் வைக்க நான் பதிவிச்சுங்க. ஒரு ஜெபம், சின்ன ஜெபம், வாய் அசையாது, முகப்பாவனை மாறாது, இருதயத்தில் பேசுகிற ஒரு அனுபவம், சுவாசம். அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கடந்து வர வேண்டும். மேனஸ்கிரிப்ட்ஸ் வால்யூம் 8 பக்கம் 300. நான் ஏன் இதை கொஞ்சம் டீட்டெயிலா போறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாமையே ஜெபம் பண்றோம். ஜூம்ல போய் பாக்குறேன், எதுக்கெல்லாமோ எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சா, அதுல ஒரு பிள்ளையாரோ கற்பழிச்சிட்டாங்களா, உடனே பிள்ளைகள் எல்லாம் கற்பழிக்காதபடி பாத்துக்கிடுங்க. இதெல்லாம் என்னங்க நடக்கிற காரியமா? நீ ஜெபம் பண்ணா கேட்பேன், அப்படியே செய்வேங்கிறாரு. பூமியில பாவம் பெருகும், இந்த பாவத்தினால அழிவு வருகுதாண்டவரே, நீங்க சீக்கிரம் வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இல்லையா? ஒரு போயிட்டு இருக்க ஒரு விபத்து நடந்து கிடக்குது, ஐயா ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, பாவம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்க. ஜெபம் என்ன நமக்கு சொன்ன கேட்கிற ஜெபமா இருக்கணும். இந்தியாவை விட்டு கொரோனா போயிருமா? போயிருக்கணும்ல. நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? போயிட்டா அது போகாது. நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணல, போகாதுங்க. எனக்கு தெரியுது அடையாளம், இது துன்மார்க்கத்தினுடைய விளைவு, பாவத்தின் கொடூரம். இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நான் காக்கப்படுகிறதுக்கு ஒரே வழிதான் என் இயேசு வரணும். அப்ப நான் என்ன ஜெபம் பண்றேன்? இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே இதெல்லாம் பார்த்தா நீங்க சீக்கிரம் வர மாதிரி தெரியுது ஐயா, நாங்க எந்த விதத்தில் விழுந்துடக்கூடாது, ராஜ்யத்தை விழுந்துடக்கூடாது, எப்படியாவது கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. இந்த பாதிப்பினாலே நாங்கள் உம்முடைய நாமத்தை அவமாக்குற சூழ்நிலைகளுக்கு வந்துடக்கூடாது. பெயர் மாறிடும். தேவனுடைய குற்றத்தை அறிந்தால் ஜெபம் மாறிவிடும். மனித குலத்தின் பலவீனத்தை நாம் உணர்ந்து எங்கே மனிதன் தன் தன்னிரவில் தோல்வி அடைகிறான் என்பதை தெரிந்து கொள்வோம். சாரி, ரொம்ப தொண்டை கொஞ்சம் இருக்குது. சரியா? மனித குலத்தின் பலவீனத்தை நாம் உணர்ந்து எங்கே மனிதன் தன் நிறைவில் செல்ஃப்ல தோல்வி அடைகிறான் என்பதை தெரிந்து கொள்வோம். நம்முடைய சுயத்துல எந்த தோல்வி அடைகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் நாம் எப்படி இருக்க தேவன் விரும்புகிறாரோ அப்படி இருக்க, சுத்தமாக நற்குணத்துடன் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க ஒரு விருப்பத்தோடு நிறைந்திருப்போம். இதுதான் பலவீனம். இன்னும் அப்படி இருக்க மாட்டேன். அந்த பலவீனத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். என் ஓட்டத்துல எது தடையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவருடைய சுத்தத்துக்கு விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். கிறிஸ்துவின் நீதியின் பின்னர் நாம் பசிதாகம் கொள்வோம். அவருடையதான் போனோம், அங்கதான் போனோம். தேவனை போல இருப்பது ஆத்மாவின் ஒரே விருப்பமாக இருக்கும். ஒரே ஆசை, அது ஒண்ணு வாங்குது பூமியில, வேற ஒரு ஆசையும் கிடையாது. சொல்லிருக்கோம் வசனத்துல, இனி உன் புருஷன், உன் ஆசை உன் புருஷனை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல ஒரு ஆசை இருக்கு, இயேசு என்கிற அந்த புருஷனை பற்றியதாக இருக்க வேண்டும். அது காம இச்சைகளுக்குரியதல்ல, தெய்வீக அன்புக்குரியது. இந்த வாஞ்சை தான் ஏனோக்கின் இதயத்தை நிரப்பியது. எது எது நல்லா கவனமா கேட்டுக்கிடுங்க. அவன் பலவீனத்தை அவன் அறிந்தான், ஆண்டவருடைய சுத்தத்தை அறிந்தான், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அவருடைய நீதிதான் எனக்கு வேணும்னு ஒரு வாஞ்சியா இருந்தான். தேவனை போல இருப்பதுதான் ஒரே விருப்பமாக இருக்கும். இந்த வாஞ்சை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டிய இந்த வாஞ்சை அவ யாரை நிரப்பி இருந்தது என்று சொன்னால் ஏனோக்கை நிரப்பி இருந்தது. இந்த வாஞ்சை நிரப்பி இருக்குதா? பணம் சம்பாதிக்கணும், பதவியை பிடிக்கணும், அப்படி வாஞ்சையில ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் வேதாகமத்தில். அவன் ஒரு நோக்கத்திற்காக தேவனுடைய தன்மையை ஆய்வு செய்தான். எதுக்கு? அவரை வாஞ்சிக்கிறான், அவரை போல மாறணும் இல்ல, அப்ப அவருடைய தன்மையை ஆய்வு செய்யணும் இல்லையா, ஆராயணும் இல்லையா? நம்ம ஒரு பக்கம் ஆராயணும். விஷயங்களை நிர்வகிக்க அவன் முழு தகுதி பெற்றவன் என நினைத்து அவன் அவனுடைய சொந்த போக்கை குறிக்கவில்லை. ஆராயப்படும் பொழுது அவர் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கா, அப்ப நம்ம இதை டிசைட் பண்றதுக்கு முக்கியமா நம்ம தகுதியா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனை செய்யல. சொந்த போக்கை குறிக்கவில்லை, அல்லது அவனுடைய சொந்த விருப்பத்தை அமைத்துக் கொள்ளவில்லை. நம்ம ஆசைப்படுற பாரி வாசனத்தை அப்படியே மாற்றி அமைச்சுக்கிட்டு அவனை தெய்வீக சாயலுக்கு ஒத்திருக்க செய்ய அவன் முயன்றான்.
நான் என்ன படிக்கணும், ஆராய்ந்து பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்ன செய்யறாரு, ஒரு விருப்பம் என்ன, ஒரு ஆசை என்ன, ஒரு எதை எதிர்பார்க்க எல்லாம் தெரிஞ்சு அதற்கு ஒத்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வரணும். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த படிக்கிற பிள்ளைகள் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, சரி ஒரு 30% பாசண்டா பிரசங்கம் பண்ணிடுறான், புறா முடிஞ்சா. அவன் தப்பு பண்ணா, இவன் தப்பு பண்ணா, விடு அவெல்லாம் பரவாயில்ல, நம்ம போக மாட்டோமா. தேவன் ஏனோக்கை ஒரு முன்மாதிரியாக எனக்கு வைத்திருக்காருன்னு சும்மா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏனோக்கு குறித்து தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு வெளிப்படுத்திருக்கிறது பாருங்க. அவன் தேவனுடைய சாயலுக்கு ஒத்து இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்த்து அதற்காக ஆராய்ந்தான். ஆண்டவரை நீ ஏதாவது குறைபாடு இருக்கா, உம்முடைய சாயலுக்கு என் சாயலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, நான் கண்ணாடி முன் பார்த்தால் என்னை பார்க்கக்கூடாது ஆண்டவரை, உம்மை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவன் வேதத்தை ஆராய்ந்தான். நல்ல நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, எனக்கு தேவனுடைய சாயலுக்கு தன்னை ஒத்து இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாக, உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக வேதாகமம் கிடையாது, தேவனோடு ஐக்கியமாக இருந்து அவர் உறவாடுகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. வால்யூம் 13 பக்கம் 154. தேவனை உண்மையாக நேசித்து தேவனை உண்மையாக நேசித்து பயன்படுகிறவன் அவருடைய சித்தத்தை செய்வதற்கான ஒரே நோக்கத்துடன் முயற்சி செய்கிறான். ஒரே நோக்கம்தான், வேற நோக்கமே கிடையாது. அவருடைய சித்தத்தை செய்வது, அவனுடைய சரீரம், அவனுடைய மனம், அவனுடைய இதயம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய பலம் ஆகியவற்றை தேவனுக்கு செய்வதின் கீழ் வைப்பார். அவருக்கு கீழ்ப்படுகிற, அவருக்கு செய்யறதுக்காக மாத்திரம் தான் உபயோகப்படுத்துறவனா இருப்பான். எல்லாம் சரீரம், ஆத்மா, அவன் பலம், இதயம், எதை நினைச்சாலும் சரி, எதை பேசினாலும் சரி, அது தேவனுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கும்படியாக, நீதியும் நியாயம் நிறைந்ததாக அது காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். இப்படியாகத்தான் ஏனோக்கோடு இருந்தது. எனக்கு இப்படிதான் இருந்தான். அவன் என்ன செய்தான், அவருடைய நாம மகிமைப்படுமா அப்படின்னு உறுதிப்படுத்தாம செய்யறது இல்லை. என்ன ஒரு அருமையான மனுஷன், என்ன அருமையான ஒரு உதாரணம். நானும் உடனே இருக்கணும் இந்த பூமியில. நான் என்ன காரியம் செய்ய போனாலும் இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா உறுதிப்படுத்தாம செய்யக்கூடாது. நான் நிறைய செஞ்சுட்டேன். படிக்கும்போது ஆச்சரியமா தான் இருந்தது. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். தூய்மையற்ற குறைபாடுள்ள பார்வையால் அவனுடைய மனம் தீட்டுப்படுத்தப்படவில்லை. இஸ் வெரி கேர்ஃபுல். தேவனுடைய சித்தத்தை அவர்களுடையதாக்க உறுதி கொண்டவர்கள் சேவை செய்ய வேண்டும் மற்றும் எல்லாவற்றிலும் தேவனை மகிழ்விக்க வேண்டும். பின்னர் குணம் இணக்கமாக இருக்கும் மற்றும் நன்கு சமநிலையான, சீரான, மகிழ்ச்சியான மற்றும் உண்மையானதாக இருக்கும். என்னது, அவருடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்வேன், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். ஏசு சொன்னா தெரியுமா, ஆயிரம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். இது ஏனாக்கு ரொம்ப ரொம்ப சரியாக இருந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும், தேவனுடைய சாயலெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓட்டம் சரியா போன அதற்கேற்றுவான ஒரு ஜெப வாழ்க்கை, தேவனை எப்பொழுதும் முன்னால வைக்கிற ஒரு அனுபவம், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையாக மாற வேண்டும். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட், ஏப்ரல் 28, 1891 பேரனால் ஏனோக்கு கர்த்தரை தனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று அருளப்பட்ட வார்த்தை கூறுகிறது. அருளப்பட்ட வார்த்தை பை வேதம், இன்ஸ்பயர்டு வேர்ட்ஸ், வேதம் புரிகிறது. அவன் கிறிஸ்துவை அவனுடைய நிலையான தோழராக்கினான். The only friend for Enoch is Jesus. இயேசு மாத்திரமே அவருக்கு தோழன், நண்பன். அவன் உலகில் இருந்தான், உலகிற்கு அவனுடைய கடமைகளை செய்தான். ஆனால் அவன் எப்போதும் இயேசுவின் செல்வாக்கின் கீழ் நன்மை, கருணை, கனிவான இரக்கம், அனுதாபம், சகிப்புத்தன்மை, சாந்தம், பணிவு, அன்பு ஆகியவற்றில் அதே குணங்களை வெளிப்படுத்தினான். எவ்வளவு காரியம் இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏனோக்கு குறித்து
அவன் இயேசு எப்படி இருந்தார் அதை பார்த்து இருக்கிறான், அவனுக்கு காட்டி இருக்கிறான், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கான். ஐயா அந்த மேசியா வந்து காட்டுவேன்னு சொல்றீங்களே, நடந்து காட்டுவாருன்னு சொல்றாரு, அவர் முன்னுதாரணமா இருப்பான்னு சொல்றாங்க. மேசியா யாரு? அவர் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பார்த்தால் அவர் செய்தது போல பாருங்க, அவன் கிறிஸ்துவின் குணத்தின் பிரதிபலிக்கிறார். நன்மை, கருணை, கனிவான இரக்கம், அனுதாபம், சகிப்புத்தன்மை, சாந்தம், பணிவு, அன்பு ஆகியவற்றில் அதே குணங்களை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு கிறிஸ்து தெரியுமா? தெரிந்தாங்களா? பேர் மாத்திரம் தெரிஞ்ச போல அவருடைய குணம், அவருடைய செயல் எப்படி செயல்பட்டார் எனக்கு அப்படியே செய்திருக்கிறார். அவன் யாரோடு மிகவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டு இருந்தானோ அவருடைய சாயலுக்கு கிறிஸ்துவுடனான அவருடைய தொடர்பு நாளுக்கு நாள் அவனை மாற்றியது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடத்தை தொடர்பு வச்சா பிதாவை போல தேவ சாயலுக்கு நாம் இருக்கின்றோம் போய்விடும். அவனுக்கு சொந்த வழியில் இருந்து விலகி நாளுக்கு நாள் அவனுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் அவன் பரலோக தெய்வீக கிறிஸ்துவின் வழியில் வளர்ந்து கொண்டிருந்தான். நாளுக்கு நாள் வளர்ச்சி. அவன் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருந்தான். என்ன கேட்டான தெரியுமா? இது தேவனுடைய வழிதானா செய்யறதுக்கு முந்தி? அவனுடைய நிலையான வளர்ச்சியாக இருந்தது. அந்த கேள்வியை கேட்டு வேதத்தின்படியான பதில்னால அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட தீர்மானித்து ஆண்டவரோடு ஓடுவதற்கு தீர்மானம் பண்ணினான். மேலும் பிதாவுடனும் குமாரனுடனும் தோழமை கொண்டிருந்தான். இது உண்மையான பரிசுத்தப்படுத்துதல். ஆண்டவரோடு அவர் மாத்திரம் நமக்கு அவரிடத்துல அவன் தோழமை கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவர் ஹை காலிங் பேஜ் 61. தேவன் எப்போதும் நம் எண்ணங்களில் இருக்க வேண்டும். நம் வழிகளில் நடக்கும் போது நாம் வழியில் நடக்கும் போதும் நம்முடைய கைகள் உழைப்பில் ஈடுபட்டு இருக்கும் போதும் நாம் அவருடன் உரையாட வேண்டும். வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களிலும் முயற்சிகளிலும் நாம் விசாரிக்க வேண்டும். நான் செய்வதற்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று, அவருடைய ஜீவனை எனக்கு மீட்கும் பொருளாக கொடுத்தவரை நான் எவ்வாறு மகிழ்விப்பேன் என்று, இவ்வாறு நாம் பழைய ஏனாக்கு செய்தது போல தேவனோடு செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முந்தி என் விருப்பத்துக்கு கேட்போம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி ஒண்ணு இருக்கு, நீங்க காட்டுங்க, இப்படி இருந்தா தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கணும், தேவனுடைய சாயலை அறிந்திருக்க வேண்டும். அதற்கு இசைவாக தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். கேள்வியை எழுப்பிட்டு ஏன் இஷ்டத்துக்கு தீர்மானம் எடுப்பதில்லை. எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அதற்கு ஏதுவாக தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். மேலும் தேவனை பிரியப்படுத்தினான் என்ற அவன் பெற்ற சாட்சி. இவ்வாறு நாம் பழைய யோனாக்கு செய்தது போல தேவனோடு சஞ்சரிக்கலாம். மேலும் தேவனை பிரியப்படுத்தினான் என்ற அவன் பெற்ற சாட்சி நம்முடையதாக இருக்கலாம். அவனை மாதிரி நம்மளும் தேவனை பிரியப்படுத்தலாம். அப்படி பிரியப்படுத்துறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள். ஆண்டவராகிய தேவன் தான் அவனுக்கு தோழர். அவர் என்ன சொல்றாரோ அதான் அவன் என்ன செய்வான் என்பது இங்கே தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம என்ன செய்ய பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியத்துக்காக நான் கடந்து செல்லுமா, சமத்தினர்கள் பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 1 பக்கம் 1087. ஏனோக்கிற்கு பெற்றிருந்ததை நாம் பெற்றிருக்க முடியும். ஏனோக்கு என்ன பெற்றிருந்தாலும் அதை நம்ம பெற்றிருக்க முடியும். கிறிஸ்துவை நம்முடைய நிலையான தோழனாக வைத்திருக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். மேலும் சோதனையாளனால் தாக்கப்பட்ட போது அதை பற்றி தேவனோடு பேச முடியும். அதே பிரச்சனை அவற்றை பேசணும். சுவாசம், ஜபம் நம்மிடம் இருப்பதை போல அவனுக்கு எழுதி இருக்கிறது இல்லை. நம்மிடத்துல வேதம் இருப்பது போல அவனுக்கு எழுதி இருக்கிறது இல்லை. ஆனா அவன் ஆண்டவரோடு உறவாடி தேவனுடைய மேன்மையான காரியத்தை கற்றுக்கொண்டார். எனக்கு தேவனோடு சஞ்சரித்தான். மேலும் சோதனையான நாள் தாக்கப்பட்ட போது அதை பற்றி தேவனோடு பேச முடியும். நம்முடைய இருப்பதை போல அவனுக்கு எழுதியிருக்கிறது இல்லை. ஆனால் அவனுடைய பரலோக தோழர் பற்றி அறிவு அவனுக்கு இருந்தது. அவன் தேவனை அவனுடைய ஆலோசனாக்கினான். இயேசுவோடு நெருக்கமாக. நமக்கு ஆலோசனை ஒண்ணு பைபிளும் தீர்க்கதரிசனம் இல்லை. அவனுக்கு அதிகம் இல்லை. அவன் தோழர் வச்சுட்டான். நமக்கும் இதுல பிரச்சனை வருது, இதை விளங்கிக்கிறது பிரச்சனை தான். அவர்கிட்ட போனா அவர் நமக்கு தோழராயிருந்து அதை விளக்கி தருவார். எனக்கு அருமை பிள்ளைகளே, அவனுடைய செயல் மிக மிக தெளிவாக என்ன செய்யப்படுகிறது என்றால் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் இயேசுவோடு மிக 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 நெருக்கமாக இருந்தான். இயேசு 4000 பிறந்தார்னா மேசியாவை காட்டி அந்த தரிசனத்தை பார்த்து ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தி அதை அவன் மற்றவருக்கு சொல்லி, ஓ
அவர் he is the first prophet. அவன் ஆதியிலே இருந்து கிறிஸ்து வருகை வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தவன் என்பதில் மறந்து விடக்கூடாது. Testimonies for the Church வால்யூம் 3 பக்கம் 543. தங்களுக்கு அன்பான சிலைகள் உள்ளன, நமக்கு அன்பான சிலைகள் உள்ளன. அவர்கள் பாவங்களை நேசித்தார்கள் என்பதை அறிந்தவர்கள் அதை எத்தனை பேர்? நமக்கு அன்பான நிறைய விக்கிரகங்கள் இருக்குது. சிலைங்கிற விக்கிரகம் போட நல்லா இருக்கும். அன்பான விக்கிரகங்கள் இருக்குது, நம்ம நேசிக்கிறோம் நிறைய பேரை. ஆனா பாவங்களை தான் நேசிக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும் இந்த பாவங்களை தேவன் காண்கிறார். குருடாக்கப்பட்ட ஒண்ணு இதெல்லாமா இதெல்லாமாங்க பரலோகத்துக்கு தடையா இருக்க போது. குருடாய் போச்சுங்க, அதான் ஒண்ணு. குருடாய் போச்சு, எவ்வளவு சொன்னாலும் தெரியாது, கேட்காது, விளங்காது, புரியாது. நீங்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும் இந்த பாவங்களை தேவன் காண்கிறார். மேலும் அவர் அவருடைய தேவையற்றவைகளை வெட்டுகின்ற கத்தியால் ஆழமாக தாக்கி நேசத்துக்குரிய அந்த பாவங்களை உங்களிருந்து பிரிக்கிறார். நீங்க அவர்கிட்ட ஒப்பிட்டு பாருங்க, அவரோடு ஓட பாருங்க, குருடாக்க பாவம் எல்லாம் வெளிப்படும். ஏற்றுக்கொண்டு அவரோடு அவர் சொல்றதை செய்வேன். அந்த தீர்மானம் தான் குருடாவை பார்க்க வெளிப்படும் பொழுது அதை விட்டுறது நினைப்பெல்லாம் அவர் வெட்டி எடுத்துருவாராம். நீங்கள் அனைவரும் சுத்திகரிப்பு செயல்முறையை நீங்களே தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள். அதெல்லாம் வெளிப்படும் பொழுது அந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ், பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை நான் தேர்வு பண்ணி ஏன் இஷ்டப்படி ஏன் இப்படி பண்ணா போதுங்க, இதெல்லாம் அவசியம் இல்லைங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாமா? சுயத்தின் சிலுவை அறைகளுக்கு ஒப்பு கொடுக்க உங்களுக்கு எவ்வளவு கடினமாய் இருக்கிறது? சுயத்தின் சிலுவை அறைதலுக்கு இன்னைக்கு காலையில தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணேன், அதை திருப்பி பார்க்க முடியல. சுயத்தின் சிலுவை அறைதலுக்கு ஒப்புக் கொடுப்பது உங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது? சுயத்தை விடவே முடியாதுங்க, அது சுண்டி இழுக்கும். அதை ஒப்பு கொடுக்கணும் சிலுவை அறைதலுக்கு. ஆனால் வேலை அனைத்தும் நம்முடைய பலவீனம் மற்றும் நம்முடைய பாவத்தன்மையை அறிந்த தேவனிடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னார். விரும்பிய முடிவுகளை கொண்டு வருவதற்கான மிக சிறந்த வழியை அவர் எடுத்துக்கொள்வார். நிலையான மோதல் மற்றும் எளிய நம்பிக்கையின் மூலம்தான் ஏனோக்கு தேவனை ஒரு நாள் அப்படி வரலங்க அவனுக்கு. அவன் அவனுடைய சிங்கம் வெளிப்பட அவன் எதிர்த்து நிற்கிறதுக்கு தீர்மானித்தான். அந்த எதிர்த்து நிற்கும் போது ஒரு விசுவாசம், ஆண்டவரை நீங்க பார்த்துக்கிடுவீங்க, நீங்க நீக்குவீங்க, ஒரு நம்பிக்கை அவர் நீக்கிடுவார், வெட்டப்படும். நீங்கள் அனைவரும் அவ்வாறே செய்யலாம், நாமும் அப்படியே செய்யலாம். எனக்கு அப்படிலாம் செய்யலாம். நல்லையா போராடலாம், நல்லையா எதிர்த்துனா ஒரு சின்ன விசுவாசம், ஆண்டவர் நினைச்சிருவாரு, ஆண்டவர் வெட்டிடுவாரு, ஆண்டவர் எடுத்துருவாரு. அது கண்ணுக்கு முன்னால வரும்போது நான் வேண்டாம் சொல்லுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதெல்லாம் அப்படியே இருக்கு. சரிங்களா? நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து முழுமையாக மனம் திரும்பி மறுமுழுக்கப்படலாம். அவருடைய சித்தத்தை பற்றிய அறிவை மட்டும் மகிழ்ந்து அனுபவிப்பது மட்டுமல்ல, ஆனால் உங்கள் முன்மாதிரியால் மற்றவர்களை தாழ்மையான கீழ்ப்படிதல் மற்றும் ஒப்படைப்பின் அதே பாதையில் இட்டுச் செல்லுங்கள். உண்மையான தெய்வ பக்தி பரவக்கூடிய மற்றும் அறிவிக்கும் இயல்புடையதாகும். சங்கீதக்காரன் கூறுகிறான், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திலே மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்க என் மனசுல நான் மனசுல கரெக்டா இருந்தாலும் ரோஜனம் இல்லைங்க, வெளியே வரணுங்க. அதான் சொல்றாரு, வெளியே வரணும், மற்றவங்க பார்க்கணும், அவன் திருந்தணும். சரிங்களா? உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை. தேவனுடைய அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் எப்போதும் இருக்கும். ஈனாக்கு போவான், மறைவிடத்துல போய் ஆண்டவரிடத்துல சந்தரிச்சு சத்தியங்கள் அறிவா நேர சொல்லிக் கொடுப்பான். அதை தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பான். அந்த வாழ்க்கை நம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்காக கிடைக்கும் செல்லம். தேவனோடு சஞ்சரித்தல் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன சம்மரி. தேவனுக்காக வாழ தீர்மானித்து வாழ வேண்டும். தேவனுடைய பெருக்கமான ஞானத்திலும் தாழ்மையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் ஏற்றுமே வரக்கூடாது. ஜெபம் சுவாசமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய சித்தம் நம் விருப்பமாக வேண்டும். வேற ஒரு விருப்பம் கிடையாது, வேற ஒரு ஆசையும் கிடையாது. கிறிஸ்து நம் தோழராக இருக்கணும். நம்ம ஆலோசகர் கிறிஸ்து மாத்திரமே. எப்பொழுதும் தேவனோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர் விசுவாசம், பாவ எதிர்ப்பு இருக்க வேண்டும். ஒரு 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 குறிப்பு, இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு 50 வருஷம் வரும் ஆண்டவர் இல்லையா? இல்லைங்க, இன்னும் 10 வருஷத்துல வந்துருவாருன்னா ஒரு மாற்றம். வருஷத்தை பார்த்து மாறின ஒரு அனுபவம், தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் அப்படி இருக்க முடியாது. அதை நான் நேசிப்பதனால வருகிறதாக இருக்கேன்.
ஐயோ சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிற மாற்றமாக இருக்கக்கூடாது. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சீக்கிரம் வந்துருவாருன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவர் சீக்கிரம் வந்துருவாருங்கிற அந்த அந்த நினைப்புல என் வாழ்க்கை மாறக்கூடாது. அது விழுந்து போகுங்க, அது பின்வாங்கி போயிடும். இயேசுவை நேசிப்பதனால் என்னோட வாழ்க்கை மாற வேண்டும். அவர் எனக்கு ஜீவனை கொடுத்து நினைப்பதனால் என் வாழ்க்கை மாற வேண்டும். ஐயோ இவ்வளவு அழகான ஒரு சாயல் இவர்தான் எனக்கு என்கிற அந்த நன்பினால் அந்த வாழ்க்கை மாற வேண்டும். நடந்த சம்பவம் லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ் பக்கம் 42. நியாய தீர்ப்பின் மகத்தான காட்சிகள் நமக்கு முன்பாக சிந்திக்கவும் தங்கியிருக்கவும் நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். மற்றும் பின்னர் தேவனுடைய மகா நாளின் காட்சிகளை எல்லாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, எல்லாம் வெளிப்படுத்தப்படும் போது அது நம் குணத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படும். நிச்சயம் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் பொழுது ஆமா, நமக்கு ஆண்டு கிருபையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது பார்த்த உடனே குணத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படிங்கிற எண்ணம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த மாற்றத்திற்கான நோக்கம் அந்த காரியங்களை மாத்திரம் வைத்திருந்தது அப்படி கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பினாலே உண்டாக வேண்டும். சொல்ற புரிய நினைக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, கோவிலை பார்க்கிறோம், இதெல்லாம் வெளிப்படும் போது மாறணும், இப்படி இருக்கக்கூடாது. மாறத்தான் செய்ய வேண்டும், நல்லதுதான். ஆனா அந்த மாற்றத்துக்கு காரணம் அந்த கோவிலை பார்த்து பயந்தாங்களா, சீக்கிரம் கிறிஸ்து வரப்போகிற பயமாங்களா, என் இயேசு மீது வைத்திருக்கிற அன்பு, என் தேவன் மீது வைத்திருக்கிற பற்றாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரன் என்னிடம், அதாவது சகோதரி ஒயிட், நீங்கள் 10 ஆண்டுகளில் தேவன் வருவார் என்று நினைக்கிறீர்களா? என அருமையான ஒரு கேள்வி. நான் இதை ஏன் இந்த கேள்வி இருந்து போட்டு சொன்னா, தேவனோடு சஞ்சிருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நீங்க வரும் பொழுது ஒருவேளை வரலன்னா என்ன செய்யறது? என்னோட ஒரு எங்க கேட்டாங்க, ஞாபகம் இல்லை, சகோதரி கேட்டாங்க, ஒருவேளை நம்ம 2027 வருவாரு அப்படின்னு சொல்லி கணிப்பு பண்றோம், வரலன்னா என்ன செய்யறது? இல்லையா? வருவாருன்னு உறுதியா இருந்துட்டா பிரச்சனை வேற மாதிரி, வரலன்னா பார்ப்போம் வரட்டும் அப்படின்னு ஓட்டம் அந்த கேட்கலாம் பாருங்க. நீங்கள் 10 ஆண்டுகள் தேவன் வருவார் என்று நினைக்கிறீர்களா? அவர் 2, 4 அல்லது 10 ஆண்டுகளில் வருவார் என்பது உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும்? ஏன் அவன் கூறினான், 10 ஆண்டுகளில் இறைவன் வரப்போகிறார் என்று எனக்கு தெரிந்தால் இப்போது நான் செய்வதை விட சில விஷயங்களில் வித்தியாசமாக செய்வேன். உண்மைதானே என்று நினைக்கிறேன். அம்மையார் கேட்கிறாங்க, நீ என்ன செய்வாய் என்று நான் கேட்டேன். ஏன்? அவன் சொன்னான், நான் என் சொத்தை விற்று தேவனுடைய வார்த்தையை தேட ஆரம்பித்து மக்களை எச்சரிக்கவும் அவருடைய வருகைக்கு அவர்களை தயார்படுத்தவும் முயற்சிப்பேன். நான் அவரை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று தேவனிடம் மன்றாடுவேன். அவன் கூறினான், நான் நினைக்கிறேன், நான் செய்யலாம், இதெல்லாம் நான் செய்வேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது 10 ஆண்டுல வந்துருவாருன்னா சொத்தல வித்துருவேன், நான் வேலை செய்வேன், உறுதியா தெரிஞ்சா. நமக்கு உறுதியெல்லாம் தெரியல, நம்ம ஒரு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அது உறுதியா இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கறத ஓடுற பிள்ளைய தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியாது. அவர் 27 வந்தாலும் சரி, 57 வந்தாலும் சரி, நான் ஆண்டவர் காத்திருப்பேன் என்கிற மனநிலை வர வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனை போல மாற விரும்புகிற அனுபவம், தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்கான பிரயாசம், இந்த சாயங்களெல்லாம் வெளிப்படும் பொழுது நிச்சயமா இன்னொரு தாக்கத்தை உண்டாக்கி குணத்தை இன்னும் பக்குவப்படுத்தும். ஆனா பக்குவப்படுத்தக்கூடிய அனுபவம் என் இயேசுவை நேசிக்கிறதா உண்டாக வேண்டுமே தவிர அவருடைய இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து அல்ல. 10 ஆண்டுகளில் அவனுடைய தேவன் வரப்போகிறார் என்று தெரிந்தால் அவன் வேறு வாழ்க்கையை வாழ்வான் என்ற வெளிப்பாடு எவ்வளவு சுயநலமானது. 10 ஆண்டுல வந்துருவாரு அப்படின்னு சொன்னா நானு ரைட் ஓகே அப்படின்னு வாழ்வது சுயநலமானது. ஏன்? ஏனோக்கு தேவனோடு 300 ஆண்டுகள் சென்றிருந்தார். எந்த காரணத்தை கொண்டும் நான் கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கோ என்னுடைய தியாகமான செயலுக்கோ காலம் ஒரு கணிப்பு அல்ல. என் இயேசுவின் மீது வைக்கிற நேசமாக இருக்க வேண்டும். அவன் 300 ஆண்டுகள் சஞ்சரிச்சான். நான் 10 ஆண்டுனா தேவனோட சஞ்சரிப்பேன், இல்லைன்னா கொஞ்சம் உலகத்திலே தேடிடுவேன். 10 ஆண்டோ 20 ஆண்டோ 100 ஆண்டோ ஒரு நாளோ நீங்க தேவனோடு சஞ்சரித்தால் மட்டுமே பரலோகம் போக முடியும். ஏனோக்கை போல சஞ்சரித்தால் மாத்திரமே பரலோகம் போக முடியும் என்பதில் மறந்து விடாதீர்கள். அந்த சஞ்சரிப்புக்கான காரணம் இந்த கிறிஸ்துவை நேசிக்கிற நேசத்தினாலே உருவாக வேண்டும். கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நீங்க விரும்புகிற விருப்பத்தினாலே உருவாக வேண்டும். அவருடைய சாயலை நீங்கள் அறிந்து அதன் மீது ஆக வேண்டும் என்கிற ஒரு தாகத்தினாலே உருவாக வேண்டும், ஒரு வாஞ்சையினாலே உருவாக வேண்டும்.
நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சஞ்சரிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான், நான் அவரை போல மாறேன். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்காக தியாகம் செய்திருக்கிறார், எனக்காக மன்றாடுகிறார். அவரை போல நான் மாறேன். அவர் என்ன அவரை போல இருக்கும்படியாக மாற்றுவதற்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் இந்த ஒரு காரணம் தான். என்ன தியாகம் செஞ்சாலும் பூமியில இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அப்படி இருந்தால் மாத்திரமே நிலைப்பீர்கள், இல்லைன்னா விழுந்திருக்கும். காலத்தை எதிர்பார்த்து காலத்துக்காக உங்களுடைய குணங்களை உங்களுடைய தியாகங்கள் எல்லாம் செய்து இருந்தா கூட நான் சொல்லுவேன், அந்த ஞாயிறு சட்டம் வரும்போது நீங்கள் விழுந்திருப்பீர்கள். நீங்க கிறிஸ்துவை நேசிக்க பழகுவீங்க, நீங்கள் பயப்பட பழகுறீங்க. ஐயோ வந்துருவாரு அப்படின்னு பயப்பட பழகுறீங்க. நீங்க நேசிக்க பழகணும். நேசிக்கிறதுக்கு தான் அந்த காரியங்களெல்லாம் சொல்லி தராரு. நம்ம பயந்துகிட்டு மாறணும் அப்படின்னா அதுல விழுந்துருவோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினை நாம் காத்திருந்து விழித்திருந்தால் அன்றி நாம் பாதுகாப்பா இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் இயேசுவை போல மாறணும். என்னை நேசிக்கிற ஒரு கருத்தை நான் நேசிக்க வேண்டும். அவர் மீது கொண்டிருக்கிற அன்பினால் அவர்கள் வெளிப்பட வேண்டும். எவாஞ்சலிசம் பக்கம் 478. சூழ்நிலைகளால் அசைக்கப்பட்டு விடாத வாலிப ஆண்களும் பெண்களும் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், அதிகம் ஜெபம் செய்கிறவர்கள், மேலும் அவர்களால் முடிந்த அனைத்து வெளிச்சத்தையும் சேகரிக்க ஆர்வத்துடன் முயற்சி செய்வார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள். எனக்கு அந்த பிள்ளைகளை இந்த யோனாக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான உண்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். வாழ்க்கை ரொம்ப பிடிச்சது ஜெபம் சுவாசமாயிருந்தது. அவருடைய சித்தம் அவனுக்கு விருப்பமாயிருந்தது. அவன் எப்பொழுதும் தேவனை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். அவருக்கு ஒரே தோழர் என இயேசு. அவன் எளிய விசுவாசத்தினாலும் பாவத்தை எதிர்க்கிறவனாகவே காணப்பட்டான். இந்த ஏனாக்கு எவ்வளவு சரியான முன்மாதிரி. மிகவும் கொடூரமான காலத்துல, மிகவும் பாவம் நிறைந்த காலத்துல அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இப்ப ரொம்ப லகுவானது என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்களும் நான் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? அவன் இயேசுவை நேசித்தான், அவரையே பற்றிக்கொள்ள தீர்மானித்தான், அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டான். அப்படி ஈர்க்கப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இல்ல பயப்படுறோமா? ஈர்க்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட சஞ்சரிப்பு நம்மளுக்கு உண்டாகட்டும். தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம், தேவனை வெளிப்படுத்துற பிள்ளைகளாக இருப்போம், தேவனோடு ஒப்புரவாகிற பிள்ளைகளாக இருப்போம். என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைவர் தாழ்த்து ஜெபசேபம். யாராவது ஜெபம் பண்ணுங்களா? யார் ஜெபம் பண்றீங்க? விருப்பப்படுகிறவர்கள் யார் ஜெபம் பண்றீங்க? சீக்கிரம். அவங்க செய்யலாம், இவங்க செய்யலாம், யோசிக்க கூடாது. கிறிஸ்துலைட் ஜெபம் பண்றீங்களா? இருக்கீங்களா? கிறிஸ்துலைட் ராமன் யார் இருக்கிறீங்க? சார் ஜெபம் பண்றீங்களா? சார் ப்ரே பண்ணுங்க. ப்ரே. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த கால வேளையில நாங்க சிறு கூட்டமா சேர்ந்து உங்களை பத்தி ஏனோக்கு பத்தி நாங்க எங்க வாழ்க்கையில கத்துக்கொண்ட சில காரியங்களுக்காக நன்றி சுவாமி. அப்பா, நாங்க அது போல நாங்க அவர் எப்படி உங்களோட இருந்தாரோ அது போல நாங்களும் உங்க கூட இருக்கிறதுக்கே எங்களுக்கு அந்த பலனையும் இதையும் கொடுங்க சுவாமி. அப்பா, இந்த ஓய்வு நாள் இந்த மீதியான வேலையும் எங்க கூட இருங்க. நாங்க உங்களுக்கு பிரியமான பிள்ளைங்களா மாற்றும் இந்த உலகத்துல நாங்க வாழ்றதுக்கு இருக்கத்தையும் பாக்கியத்தையும் தாங்க சப்பா. நீங்க சீக்கிரம் வர போறீங்க, அதுக்கு நாங்க இப்பவே ஆயத்தப்படும். நாங்க மாத்திரம் இல்லாம நிறைய பேரை நாங்க ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க. சார் ஆசீர்வதிங்க. அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சுவாமி. அவங்களை ஆசீர்வதித்து அவங்க ஃபேமிலியும் நீங்க ஆசீர்வதிங்க. கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது அவற்றும் இயேசுவின் மூலம் மனத்தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறேன். தகப்பனே, ஆமென். Thank you. God bless you.